என்ன இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது தான். எண்கள் எப்போது தோன்றின? வேலுமதன் ஐயா, ஏதாவது ஐடியா இருக்கா? எண்கள் எப்போது தோன்றின? எண்கள் தோன்றல் எண்கள் இயற்கையில் இருக்கு, நம்ம எப்போ பயன்படுத்தினு சொல்லணும். கேள்விதான், எண்கள் எப்போது தோன்றின? சரி, இப்போ எண்கள் வந்து எப்போது தோன்றின அப்படின்றதான் கேள்வி. எப்போது தோன்றின அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு அப்பா என்ன பண்றாரு, அவரோட மேரேஜ் ஆல்பத்தை வந்து சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே ஏதோ ஒன்று எடுக்க போய் அந்த ஆல்பத்தை எடுத்தாரு. அதை அப்படியே டேபிள்ல உட்காந்து புரட்டுறாரு. அவரோட அந்த அப்பாவோட ஒரு 2.5 வயசு மகன் வந்து கூட உட்காந்து அந்த ஆல்பத்தை பாக்குறாங்க. பார்க்கும்போது இது யாருப்பா, அது யாருப்பா அப்படின்னு அந்த குழந்தை ரொம்ப கியூரியாசிட்டியோட கேக்குது. அவரும் சொல்லிக்கிட்டே வர்றாரு, உங்க அம்மாவோட சித்தி, அவங்க இவங்க அப்படி சொல்லிட்டே வர்றாரு. ஸோ சொல்லிட்டு வரும்போது, இதுல நான் எங்கப்பா இருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தை கேக்குது. ஸோ அந்த நான் எங்கப்பா இருக்கேன்ற கேள்வி வந்து கேட்ட உடனே, இல்லம்மா நான் எனக்கு என்னோட மேரேஜ் போட்டோமா, எனக்கு கல்யாணம் ஆச்சுமா இது. ஸோ நீ இல்லம்மா அப்படின்னு கேட்ட உடனே சொன்னா அந்த குழந்தைக்கு புரியல. அப்ப இதுல வந்து அந்த குழந்தை தெரிஞ்சோ தெரியாம கேட்ட கேள்வி, குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்றது. குழந்தை கண்டிப்பா இருக்கு. சோ அப்ப வந்து அண்டம் பிண்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அண்டத்துல உள்ளதுதான் பிண்டத்துல உள்ளது, பிண்டத்துல உள்ளது அண்டத்துல உள்ளது. அப்போ இங்க என்ன இருக்கோ, நம்மளோட உடம்பு வந்து 3 பகுதியா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து தலை, இன்னொன்னு வந்து கழுத்து, இன்னொன்னு இந்த பாடி. சோ இதுல வந்து அண்டம்ன்றது வந்து கண்ட்ரோல் வந்து தலைய ஒரு உதாரணமா வச்சுக்கிட்டோம்னா கூட, பிண்டம்ன்றது இந்த கழுத்து கீழே, கண்டம்ன்றது வந்து இது ரெண்டுத்தையும் இணைக்கிற பகுதி, இந்த கழுத்து பகுதி அப்படி வச்சுக்கணும்னா கூட, நம்ம கிராமங்கள்ல நிதர்சனமா பார்த்த உண்மை என்ன அப்படின்னா, மனநலம் சரியில்லை, இல்ல பைத்தியம் அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா, அமாவாசை வரும்போது ரொம்ப நம்ம எதிர்பாராத வேகமா பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த நார்மல் ஹியூமன் பீயிங் பண்ணாத வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அப்படியே மரத்துல இருந்து ஜம்ப் பண்றது, இல்ல ஒரு சாதாரண மனிதர் செய்யக்கூடிய காரியத்தோட தாண்டி ரொம்ப அதிக பலம் வந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த அண்டத்துல உள்ள எலிமெண்ட்ஸ், என்னென்னலாம் எலிமெண்ட்ஸ் இருக்கோ, அயனு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மீத்தேனு, நைட்ரஜன், ஹீலியம், இது மாதிரி என்னெல்லாம் இருக்கோ, ஸோ அது எல்லாமே இந்த பிண்டத்திலயும் இருக்கு. இப்போ அங்க என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ, அந்த சேஞ்சஸ் வந்து இந்த அண்டத்துல நடக்குது. நம்ம பாடியில இருக்கிற இந்த அண்டத்துல நடக்குது. இந்த அண்டத்துல நடக்கிறதுனால இதுதான் வந்து மத்ததெல்லாம் இயக்குது. இந்த பிண்டத்தை இயக்குது. ஸோ அப்போ அங்க வந்து அப்நார்மல் சேஞ்சஸ் போது இங்கேயும் அப்நார்மல் சேஞ்சஸ் இருக்கு. அதனால அமாவாசை காலங்கள்ல இந்த மனநலம் சரியில்லாதவங்க ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். அவங்கள வந்து சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறது நம்ம கிராமத்துல பார்த்திருக்கோம். அப்புறம் கடல் பக்கம் போனீங்கன்னா, அலைகள் வந்து ரொம்ப வேகமா புல் பண்றத, ஆக்ரோஷமா இருக்கிறத நம்ம பார்ப்போம். ரப் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து செயிலிங்க்கு பயன்படுது. அந்த விதத்துல வந்து இந்த குழந்தை கேட்டது, நான் எங்கப்பா இருக்கேன் அப்படின்னு கேட்டது. ஸோ டெஃபினட்டா அந்த குழந்தை இருக்கு. அப்ப எங்கிருந்து இந்த எண்கள் வந்து பயன்பாட்டுக்கு வருது, இல்லைன்னா எப்ப உருவாகுது அப்படின்ற கேள்விதான் நம்ம ஆரம்பிச்சோம். இப்போ எப்ப வந்து அண்டம் உருவாச்சோ, அண்டம் உருவாகுறதுக்கு அண்டம் வந்து பேரு அண்டம் இருக்கு. ஸோ பக்கத்துல ஆர்மடாஸ் இருக்கு. இது மாதிரி நிறைய அண்டங்கள் இருக்கு. பேர் வச்சிருக்காங்க. இதோட 4 அண்டங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அண்டங்களோட அளவீடு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வட்டம், அந்த வட்டத்துல விட்டத்தோட அளவு எவ்வளோ, அந்த விட்டத்தோட அளவு மாதிரி 3.14 மடங்கு இருக்கிறது தான் இந்த அண்டத்தோட அளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பித்தாகரஸ். ஸோ பித்தாகரஸ் வந்து பாத்தீங்கன்னா 2500 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாரு. இப்போ இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டுல, இப்போ டிஜிட்டல் கலாச்சாரத்துல பித்தாகரஸோட அவரோட கண்டுபிடிப்புகள் அல்லனா அவரோட தாட், அவர் ஒரு கணித மேதை மட்டும் கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு பிலாசபர், தத்துவ ஞானி. ஸோ அந்த விதத்துல பித்தாகரஸ் வந்து இன்னைக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பொருத்தி பார்க்கலாம். ஸோ பித்தாகரஸ்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன சார்? அன்பு செல்வன் சார், முக்கியமான பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணீங்க, மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் இது பண்ணிக்கலாம். பித்தாகரஸ்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன? கொஞ்சம் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, லைட்டா தான் கேக்குது. சொல்லுங்க.
பித்தாகரஸ்னா மேத்தமேட்டிக்ஸ் தான் ஞாபகம் வருது. சார் கணிதம் தான் சார் ஞாபகம் வரும். புரியல. ட்ரையாங்கிளா? அதான் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு படிச்சிருப்போம் இல்லையா? அதுதான் நமக்கு பித்தாகரஸ் தான் வந்து அந்த கர்ணம் பகுதி ஈக்குவல் டு 2 பகுதியோட கூடுதல் அப்படி வரும் இல்லையா? கர்ணம்ன்றது ஹைபோதீசிஸ் சைடு. ஸோ இது வந்து இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டுல நம்பர் சிஸ்டத்துல என்ன முக்கிய பங்கு வகிக்குது, இல்லை அது எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றதான் வந்து இன்னையோட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். இப்போ உதாரணத்துக்கு ஏர்போர்ட்லாம் வந்தீங்கன்னா, சென்னை ஏர்போர்ட்ல இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஒரு சில ஏர்போர்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க அங்க வந்து செக்யூரிட்டி நின்று உங்களோட என்ட்ரி டிக்கெட், அதாவது டிக்கெட் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அதை வெரிஃபை பண்ணிட்டு அது நீங்க தானான்னு ஆதார் கார்டை காட்டி உள்ள போக வேண்டிய அவசியம் இருக்காது. சென்சார் வச்சுட்டாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல உங்களோட முகத்தை ரீட் பண்ணி, ஆல்ரெடி நீங்க போட்டோஸ் கொடுத்துருப்பீங்க டிக்கெட்டை புக் பண்றதுக்கு. இப்போ சென்னை டு பாம்பே போறீங்கன்னா உங்களோட போட்டோ வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து சர்வர்ல ஏற்றிருப்பாங்க. இப்போ நீங்க வரும்போதே வந்து உங்களோட போட்டோவை ரெகனைஸ் பண்ணி, உங்க முகத்தை ரெகனைஸ் பண்ணி உள்ள ஆட்டோமேட்டிக்கா அலோவ் பண்றதுக்கு இந்த பித்தாகரஸ் தியரம் இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட்ல பயன்படுது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பித்தாகரஸ்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுப்போம். அந்த ரெக்டாங்கிள்ல வந்து 2 பக்கம் ஏ பின்னு இருக்கும், ஆப்போசிட் சைடு வந்து சின்னு இருக்கும். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் சொல்லுவோம். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் உள்ளதான் கர்ணம் அப்படிலாம் நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம். அது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆங்கிள் ஓகே. அதே மேத்தமெட்டிக்கல் ஆங்கிள் இன்னைக்கு என்னெல்லாம் பயன்பாட்டில் இருக்கு. இப்போ பெயிண்டர் வந்து ஏனிய லேடரை வந்து போட்டு மேலே ஏறி அடிக்கிறாருன்னா அந்த பித்தாகரஸ் தியரம் தான் பயன்படுது. அவர் எந்த அளவுக்கு வந்து அந்த 90 டிகிரி போடுறாரோ அந்த அளவுக்கு தான் வந்து அது வந்து பயன்படும். சிவில்ல வந்து இப்போ அந்த கூரை வந்து சாய்வா வருது, ஸோ அது வந்து பித்தாகரஸ் தியரம் தான் இருக்கு. ஆனா இந்த டிஜிட்டல்ல எப்படி பயன்படுதுன்னா, நம்மளோட முகத்துல வந்து முகத்தை அடையாளப்படுத்துறதுக்கு, இல்லைன்னா ரெகனைஸ் என்ன சொல்றது, அங்கீகரிக்கிறதுக்கு அந்த முகத்துல வந்து பல புள்ளிகளை வந்து இந்த இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வைக்குது. வச்சுட்டு அந்த புள்ளிகளை கனெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த பித்தாகரஸ் அடிப்படையில் தான் இந்த முகத்தை வந்து அதை ரெகனைஸ் பண்ணிக்குது. அதாவது நம்மளோட இந்த நெத்தி புருவம், கண்ணு, ஸோ இந்த சிக்கு, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த பித்தாகரஸ்ல வந்து வேலுமந்தன் ஐயா உங்களுக்கு தான் வெயிட்டிங்ல இருந்தோம். சரி, நீங்க கொஞ்சம் வர லேட் ஆனதுனால ஆரம்பிச்சிட்டோம். அன்பு செல்வன் ஐயா நோட் பண்றாங்க, நீங்க அதுக்கப்புறம் வாங்கிக்கங்க. அதான் இன்னைக்கு கேள்வி என்னன்னா, எண்கள் வந்து எப்ப தோன்றினது அப்படின்னு ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து இந்த புள்ளிகளை வந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த முகமே வந்து கம்ப்ளீட்டா மல்டிபிள் ரெக்டாங்கிள்ஸை போட்டு அந்த ரெக்டாங்கிள்ஸ்ல இருந்து தான் வந்து ஃபேஸை ரெகனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து பழைய இதுவாக இருந்தா கூட, இந்த படிக்கும்போது நம்ம இது பண்ணா கூட, இன்னைக்கு டிஜிட்டல் கலாச்சாரத்துல இந்த பித்தாகரஸ் தியரம் வந்து பயன்பாட்டில் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்ம ரெக்டாங்கிளோட ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு சதுரம் போட்டுக்கலாம். இப்போ சதுரத்துல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 2 பக்கத்தை பெருக்கும்போது அந்த சதுரத்தோட பரப்பளவு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி வந்து நீங்க சதுரம் தான் போடணும்னு இல்லை, அதுலயுமே ரெக்டாங்கிள் போட்டு அதனோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். இல்ல அதுக்கு எக்ஸகன் அருங்கோணம் போட்டு அருங்கோணத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்ல ஐங்கோணம் போட்டு, அதாவது ஒவ்வொரு பக்கத்துக்கும் சொல்றேன் நான், பொருத்தி அந்த மாதிரியும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ பித்தாகரஸ் வந்து 2500 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தா கூட இன்னைக்கும் அது வந்து பயன்பாட்டுல இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த பையோட வேல்யூ வந்து சில பேர் 22 டிவைடட் பை 7ன்னு எழுதுவாங்க. பகு எண்கள், பகா எண்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம், இர்ரேஷனல் நம்பர்ஸ். இல்லைன்னா நிறைய பேர் வந்து அந்த 3.14 அப்படியே கண்டினியூஸா நம்பர் வந்துட்டே இருக்கும். அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரெப்பிட்டேஷனே இருக்காது. சீனிவாச ராமானுஜம் வந்து 1913 இந்த 3 பாயிண்ட் அதுக்கப்புறம் 6 எண்களை வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 49க்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு 10 நம்பரை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது போயிட்டே இருக்கும், ரிப்பீட்டே ஆகாது. அதுதான் வந்து நம்ம கணித உலகத்துல இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பை 22/7 இருக்கு இல்லைங்களா, அந்த பைக்கும் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஸோ நம்மளோட இந்த பிரமிடு நம்ம கண் முன்னாடி இப்போ எக்ஸிஸ்டிங்ல இருக்கு. ஸோ அந்த பிரமிடும் வந்து இந்த பையோட தத்துவத்தில் தான் அமைச்சிருக்காங்க. இந்த பை வந்து பல ஆயிரம் வருடங்களா வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் உண்மை. ஸோ அப்போ அது எப்படி யூஸ் ஆகுது இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல வந்து பை வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் புதுசா கண்டுபிடிச்சு இப்போ கொண்டு வராங்க.
இப்போ கம்ப்யூட்டரோட வேகம் எப்படி இருக்கு, இல்லை அதனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பையோட வேல்யூ தான் அதில் அப்ளை பண்றாங்க. இந்த 3.14 அதுக்கப்புறம் வர நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல கொடுத்தா கூட அந்த விடை வந்து 10 வருஷம் 20 வருஷம் கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும். அந்த நம்பர் ரிப்பீட்டேஷன் இல்லாம தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த சூட்சுமம் இந்த பையில இருக்கு. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிரமிடு ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அதாவது எப்படி இதை கம்பேர் பண்ணுவாங்கன்னா அண்டத்துல உள்ள அத்தனை கோள்களையும் துணைக்கோள்களையும் காமெட்ஸ்ன்ற வால் நட்சத்திரங்களையும் இல்ல இந்த கருங்க கல் விண்கல் அப்படின்னு சொல்ற இதெல்லாம் கூட கவுண்ட் பண்ணிடலாம். ஆனா இந்த பையில வர 3.14க்கு அப்புறமா வர நம்பர்ஸை அந்த அளவுக்கு வந்து கால் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து இங்க இந்த பையோட வேல்யூ இருக்கு. ஸோ அப்படிதான் இந்த கம்பேரிசனை எடுத்துக்கணும். அதாவது அண்டத்துல உள்ளதை கூட கணக்கு பண்ணிட முடியும், இதை வந்து கணக்கு பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு இந்த பையோட வேல்யூ போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து நம்ம எண்கள் வந்து எப்போ வருது அப்படின்னா பிக் பேங்னு ஒன்று நடந்து, அதாவது அந்த அப்பாவுக்கு மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அப்போ ஆரம்பத்துல நான் எங்கப்பா இருக்கேன் அந்த போட்டோல அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த குழந்தை இருக்கு அதுக்குள்ள. அப்ப வந்து இந்த அண்டமும் அழியும் பிண்டமும் அழியும். அதாவது நாம வந்து அண்டம் அழியத்தை பார்க்க முடியாது, ஏன்னா அது பல கோடி ஆண்டுகள் ஆகுது. ஸோ அந்த பல கோடி ஆண்டுகள்ல நம்ம இருந்து அதை அறிய முடியாது, இல்லை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது. ஆனா பிண்டம் அழியறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ அண்டமும் அழியும் பிண்டமும் அழியும். அப்ப அழியாதது என்னது அப்படின்றது கேள்வியா வருது. ஸோ அழியாதது உலகத்துல எது சார்? யாராவது ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. உலகத்துல அழிவே இல்லாதது எது? அதாவது இந்த உடம்பு தான் பிண்டம். உடம்பு வந்து அழியுது இல்லைங்களா? ஆன்மா ஐயா, ஆன்மா ஆன்மா ஆன்மா. சரி. இல்ல அந்த ஆன்மா எங்க இருக்கு? ஆன்மா வந்து அண்டத்துக்கு பிண்டத்துக்குள்ள தானே இருக்கு. இப்ப வந்து 800 கோடி மக்கள் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அது பிளஸ் ஆயிட்டு இருக்கு, மைனஸ் ஆயிட்டு இருக்கு, பிளஸ் மைனஸ் ரெண்டும் ஆயிட்டு இருக்கு. இதுவரையிலும் மொத்தம் வாழ்ந்த மக்கள் இந்த மண் உலகத்துக்கு வந்து போன மக்களோட கணக்கு பாத்தீங்கன்னா 107 பில்லியன். 107 பில்லியன். 107 1007 அந்த மாதிரி அவ்வளவு மக்கள் தொகை வந்து இந்த உலகத்துல மண் உலகத்துல வந்து போயிருக்காங்க. இப்போ அது வந்து நான் அந்த ஆன்மாக்குள்ள கான்செப்ட்குள்ள போக வேண்டாம், எனக்கு அதுல கான்ட்ரவர்ஷியல் இருக்கு. அதனால இப்ப நான் கேட்ட கொஸ்டின் வந்து நம்ம கொஸ்டின் வந்து அழியக்கூடியது எது, உலகத்துல அழியாதது எது அப்படின்றத நம்மளோட கேள்வி இல்லைங்களா? முதல்ல நம்பர் எப்போ தோன்றுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதாவது பிக் பேங்க்கு அப்புறம் தான் வந்து இதெல்லாம் இந்த நிகழ்வுலாம் வருது. ஸோ நம்பர்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம கவுண்டிங்கே கொண்டு வர முடியும். அதுக்கு முன்னாடி கவுண்டிங் கொண்டு வர முடியாது, ஏன்னா எதுவுமே இல்லை. அந்த மேரேஜ் ஆல்பத்துல அந்த குழந்தை நான் எங்கப்பா இருக்கேன் அப்படின்ற கேள்விக்கு மேரேஜுக்கு அப்புறம் அப்பா கல்யாணம் ஆகி அவருக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை வருது. ஸோ அதனால வந்து அங்க ஸ்டார்டிங் வந்து பிக் பேங் தியரி நடந்து அதுல இருந்து பரிணாமம் வரும்போது தான் இந்த கவுண்டிங்கே வருது. ஓகேங்களா? அப்ப நம்பரும் வந்து அந்த பிக் பேங்க்கு அப்புறம் தான் வருது, அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்றது தான் இப்போ நம்ம போறோம். ஸோ அண்டம் பிண்டம்னு கனெக்ட் பண்ணி அதுல வந்து பிண்டமும் அழியக்கூடியது அண்டமும் அழியக்கூடியது. பிண்டம் அழியுனா அப்ப அண்டம் அழியதான் செய்யும். ஏன்னா அண்டத்துல என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அந்த சேஞ்சஸ் வந்து இந்த பிண்டத்திலயும் நடக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த மனநலம் பாதித்தவர் வந்து அமாவாசை டயத்துல அப்நார்மலா பிஹேவ் பண்றது நம்ம சொன்னோம். ஸோ அதனால வந்து இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா அண்டம் அழியுது நம்ம பாக்குறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா அது 500 வருஷங்கள் ஆகலாம், 1000 வருஷங்கள் ஆகலாம், 1000 கோடி வருஷங்கள் ஆகலாம், 500 கோடி வருஷங்கள் ஆகலாம். ஆனா பிண்டம் அழியத்தை நம்ம பார்க்க முடியும். பிண்டம் வந்து இப்போ ஒரு குழந்தை இறந்த போது, பையன் இறந்து போறான், பொண்ணு இறந்த போது, வயசானவங்க இறந்து போறாங்க, நடுத்தர வயசு இறந்து போறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. நாமளுமே ஒரு நாள் இல்லாம தான் போக போறோம். அப்படின்ற பட்சத்துல இங்க வந்து பிண்டம் அழியறதுனால அப்போ அழியாதது உலகத்துல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழியாதது வெளிதான் அப்படின்றது ஆன்சர். வெளினா ஆகாயம். மற்ற 4 எலிமெண்ட்டும் வந்து அழியக்கூடியது தான், இல்லைன்னா மாற்றத்துக்கு உட்பட்டது. ஸோ அழியாதது வந்து வெளிதான். ஸோ மற்றது வெளி இல்லாம இது நான் இந்த பிக் பேங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ வெளின்றது வந்து அழிவில்லாதது அழியாதது அப்படின்னு தான் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அதை நீங்க இப்போ ஆன்மான்னு சொல்றீங்க. ஏன்னா இப்போ வந்து
எவ்வளோ நம்பர்ஸ் பீப்புள் வந்து இந்த இதுக்கு வந்திருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க பூமியில இருந்து. ஸோ அப்ப அது எல்லாமே அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்ப இந்த உலகத்துல வந்து அதே மாதிரி ஒரு கோளும் வந்து அழியக்கூடியது தான். எப்படி பிண்டம் அழியுதோ அதே மாதிரி அண்டமும் அழியக்கூடியது தான். அப்ப அழிவு இல்லாதது வந்து வெளிதான். உலகத்துல வந்து இந்த பிரபஞ்சத்துல அழிவே இல்லாதது வந்து வெளிதான். ஸோ வெளி இருந்தாதான் திரும்பவும் வந்து கோள்கள் உருவாக்க முடியும். ஒரு பிரபஞ்சம் இன்னொரு பிரபஞ்சத்தோட மோதி, ஏன்னா இப்ப வந்து ஒரே கான்செப்ட், பிரபஞ்சத்துக்கு எதிர்ப்பதம் இல்லை, பிரபஞ்சம் ஒண்ணுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா ஆக்சுவலா பிரபஞ்சம் வந்து நிறைய, இப்ப நாம வாழ்ற ஒரு அண்டம் இருக்கு, சிறு அண்டம் இருக்கு, பெரு அண்டம் இருக்கு. So இது மாதிரி வந்து நம்ம பக்கத்துல இருக்கிற அர்மிடா அப்படின்ற ஒரு அண்டம் இருக்கு, வேற ஒரு நேம்ல இன்னொரு அண்டம் இருக்கு. ஸோ அங்க வந்து இதே செட்டப்ல பல நட்சத்திரங்களும் கோள்களும் இருக்கு. ஸோ மனிதர்கள் வேற்று கிரகத்திலயும் வந்து மனிதர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இந்த சேஞ்சஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரே ஒரு காரணம் என்ன அப்படி நம்ம சொல்லலாம்னா, இப்போ ஒரு பல்பு பக்கத்துல ஒரு பல்லி உட்காந்துக்கிட்டு அந்த பல்பு எரியுது, அது அப்படியே உத்து பார்த்துட்டே இருந்ததுன்னா, அந்த எத்தனை 1000 வருடங்கள் ஆனாலும் இந்த பல்லியால அந்த பல்பு எப்படி எரியுது அப்படின்ற டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அது போலதான் 100 வருடங்கள் வாழக்கூடிய, அதிகபட்சமா 120 வருடங்கள் வாழக்கூடிய சக்தி படைத்த இந்த மனிதனால இந்த அண்டத்துல நடக்கிற அத்தனை விஷயங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம இந்த 2000 வருஷம் நம்ம எவிடன்ஸ் வந்து இருக்கிற எவிடன்ஸை வச்சு படிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா, அந்த 2000 வருஷத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத வச்சுதான் நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கோம். டெக்னாலஜி வந்து அப்படிதான் வந்து நம்ம டெவலப் ஆயிட்டு இருக்கோம். ஸோ எத்தனை 1000 வருஷங்கள் இப்படி தொடர்ந்து டெவலப் பண்ணாலுமே புரியாத கேள்விகள் இருக்கதான் செய்யும். எப்படி பல்லியால வந்து அந்த பல்பு வந்து எரியிற டெக்னாலஜி, லைட் எரியிற டெக்னாலஜி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதோ, அதே விஷயங்கள் தான் நமக்கும் வந்து நடக்கும், நமக்கும் இருக்கு. அதான் உண்மை. ஸோ அப்ப அந்த தெரியாத விஷயங்களுக்கு வந்து நம்ம ஆன்மாவோ, கடவுளோ, இல்ல மற்ற பெயர்களோ கொடுக்குறோம். அதை எதிர்க்கிறவங்க இருக்காங்க, ஆதரிக்கிறவங்க இருக்காங்க, இல்ல அது இருந்தா என்ன, இல்லைன்னா இல்லை அப்படின்னு நடுநிலையா போறவங்க இருக்காங்க. அதனால அந்த பாட்டுக்குள்ள போகாம நம்ம ஆக்சுவல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம இதுவரைலாம் பார்த்ததுல 2 விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஒண்ணு வந்து எண்கள் எப்போ தோன்றியது, இன்னொன்னு உலகத்துல அழிவே இல்லாதது எது. ஸோ எண்கள் வந்து பிக் பேங் தியரிக்கு அப்புறம் தான் எண்கள் தோன்றுது. ஏன்னா பிக் பேங்க்கு முன்னாடி காலம்னு ஒண்ணு கிடையாது. ஸோ நம்ம எண்களோட உச்சபட்ச நிலை வந்து டைம் ஃபார்மேட் தான். ஸோ ஸ்பேஸ் டைம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது எண்கள். அதே மாதிரி வந்து அழிவே இல்லாதது வந்து வெளி தான். ஸோ வெளி இல்லாம இங்க எந்த ஒரு இயக்கமும் நடக்காது அப்படின்றது தான் இன்னையோட கான்செப்ட் சார். இப்போ கொஸ்டின் கேட்டோம்னா நம்ம ஆன்சர் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம், எல்லாரும் பேசுனீங்கன்னா. நன்றி. ஐயா எனக்கு ஒரு கொஸ்டின் ஐயா. இல்லையா? அதான் ஒவ்வொருத்தரா ஏதாவது பேசலாம். எண்களை பயன்படுத்த வேண்டிய முக்கியத்துவம் என்ன? எண்களை பயன்படுத்தாம நம்ம வாழ்வியலே இல்லை, இயற்கையே இல்லைன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம நேம் வேலுமதன் ஐயா, அன்பு செல்வன் ஐயா, என்னோட பேரு நாராயணன், நம்ம குரு அசோக்குமார், வைப்ரண்ட் அசோக்குமார் ஐயா, இப்படி எல்லாருக்கும் வந்து ஹியூமனா இருந்தா கூட நேம் கொடுத்துருக்கோம். ஸோ நேமை வந்து நம்ம வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்காக. அதே மாதிரி வீடு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், ஊரு, தெரு பேரு எல்லாமே. அது மாதிரி இப்ப பிரபஞ்சத்தை பொறுத்த அளவுக்கு நம்பரோ, எண்களோ, டைமோ கிடையாது. ஆனா அதை புரிதலுக்காக, இல்லைன்னா அதை வச்சு பயன்படுத்தி அடுத்த நகர்வுக்கு எண்கள் இல்லாம எதுவுமே நடக்காது. இது நான் சொல்ல, பித்தாகரஸ் 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பித்தாகரஸ் ஒரு மேத்தமெட்டிஷியன், பிலாசபர், திங்கர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சத்தோட எலமெண்டே வந்து எண்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரபஞ்சத்தோட எலமெண்டே வந்து எண்கள் தான். எண்கள் இல்லாம இந்த பிரபஞ்சம் வராது. அதான் எண்கள் வந்து நாராயண ஐயா முதல்ல நீங்களாம் வரதுக்கு முன்னாடி சொன்னாரு, இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ண எங்கெல்லாம் இருக்குங்க, நாம தான் பயன்படுத்துறோம். இப்ப நாமன்றதே வந்து மனித குலமே வந்து இந்த அண்டத்துல வந்து சில லட்ச வருடங்கள் தான். ஆனா இந்த அண்டம் வந்து பல கோடி ஆண்டுகளாக இருக்கு. இந்த பேரண்டம் வந்து அதை விட அதிகமா இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சம் வந்து 1400 கோடிகள் ஆண்டுகளா இருக்கு. அப்போ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எண்கள் இல்லாம நாம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும் அப்படின்றத உண்மை. அப்ப எண்கள் வந்து என்ன கேள்வி ஐயா, திரும்ப கேளுங்க ஐயா. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, எண்கள் பயன்படுத்துவதின் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டாரு. நான் ஒண்ணு கொஞ்சம் ஆட் பண்ணலாமாங்க ஐயா? ஆட் பண்ணுங்க கண்டிப்பா. என்னோட இதுக்கு 2 கான்செப்ட் கொடுத்துட்டேன். அதாவது எண்கள் எப்போ தோன்றுச்சு, அதுக்கப்புறம் வந்து அழிவே இல்லாதது, அதான் இன்னைக்கு கான்செப்ட். நீங்க இது தொடர்ந்து பேசுங்க. ஓகேங்க ஐயா, நன்றி.
இப்போ வந்து எண்கள் வந்து நம்ம பிறக்கும் போதே நம்ம பிறந்த தேதியை கூட நோட் பண்றதுக்கு எண்கள் தான் பயன்படுத்துறோம். எப்போ பிறந்தோம், எந்த டைமுக்கு பிறந்தோம், ஏஎம்மா, பிஎம்மா அப்படின்றத வந்து நோட் பண்ணிட்டு நம்ம பிறக்கும் வரைவு போடுறோம். நம்ம பிறக்கிறதுல இருந்து மறையிற வரைக்கும் நம்ம டேட் வந்து கண்டிப்பா ஆ. யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? நம்ம பிறக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஏஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு 5 வயசு வந்தாதான் 5, 5ன்றது ஒரு நம்பர் தான். 5 இயர்ஸ், 7 இயர்ஸ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேரலாம் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ரூல் வச்சிருந்தாலும். ஸோ அங்கேயும் உங்க நம்பர் தான் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம ஸ்கூலுக்கு உள்ள போனோடனே நமக்கு வந்து ரோல் நம்பர் ஃபிக்ஸ் பண்றாங்க. நம்ம ஆஃபீஸ் போனோம்னா அங்க வந்து ஒரு டோக்கன் நம்பர் ஃபிக்ஸ் பண்றாங்க. நம்ம அப்பார்ட் ஃப்ரம் நேம் இருக்கும். நேம் இருந்தாலும் நம்ம யூனிக்னஸ்க்காக யூஸ் பண்றது வந்து ஒரு நம்பர் தான். நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு செலக்ட் ஆகி முடிச்சாலும் அது ஒரு சம்பளமும் ஒரு நம்பர்ல தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ நமக்கு ஒரு ஆஃபீஸ் டைம் இருக்குன்னா அந்த டைம் இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் 8 to 5 அப்படின்னு ஒரு டைம் தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ காலம் டைம் இல்லாம எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லைன்றது என்னுடைய புரிதல். இப்ப இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சதுல இருந்து எப்போ நமக்கு என்னைக்கு ஆரம்பிச்சாரோ ஐயா அசோக் ஐயா அந்த கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்ப இருந்து நான் பொருத்தி பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ பொருத்தி பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம அன்றாட நிகழ்வுகள்ல கம்பல்சரி நம்பர்ஸை பயன்படுத்தாத இடமே இல்லை. அதை நம்ம கவனிக்க தவறி இருக்கோம். இப்ப அதை வந்து கவனிச்சு கொஞ்சம் உத்து நோக்கி கரெக்டா அதை தொடர்ந்து அதை அந்த பாதையில சென்றோம்னா டெஃபினட்டா அதை வந்து நம்ம அது புரிதல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அவரு நம்ம ஆசான் சொன்ன மாதிரி அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்றது என்னுடைய பதிலுங்க ஐயா. புரிதல். கதையில நன்றி ஐயா. கதையில வந்து சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், பிடிச்ச கதையா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதை பயன்படுத்திக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வரம் கேட்டார் இல்லையா, எனக்கு வந்து பகல்லையும் சாக வரக்கூடாது, இரவுலையும் சாக வரக்கூடாது, மனுஷனாலேயும் சாகக்கூடாது, மிருகத்தாலேயும் சாகக்கூடாது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு உள்ளவும் சாக வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலயும் வரக்கூடாது, மேல ஆகாயத்துல அதாவது ஸ்பேஸ்லயும் சாக வரக்கூடாது, தரையிலயும் சாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வரம் கேட்டாரு. கேட்ட வரத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா ஒருத்தர் இருக்காரு இல்லையா, ஸோ வரமும் கொடுத்துட்டாரு. அப்ப எப்படி சாகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது அந்த எண்களோட கனெக்ட் ஆகுது, டைமோட கனெக்ட் ஆகுது. நம்ம என்ன பேசினாலும் இந்த கான்செப்ட் விட்டு வெளில போக மாட்டோம், அதோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். ரைட்டா? அப்படி வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழோட பாரம்பரியம் அல்லனா அந்த கனெக்டட் முறை வந்து சூரியன் உதயமாகறதுல இருந்து அஸ்தமிக்கிறது தான். காலையில சூரியன் உதயத்துக்கு முன்னாடி நம்ம எழும்பிடணும். சூரிய அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி இரவு உணவு முடிச்சிடணும். அப்ப காலையில 6ல இருந்து ஈவினிங் 6ன்னு வச்சு, அது ஒரு புரிதலுக்காக தான். 6 கரெக்டா நடக்குதானா தெரியாது. இப்போ குளிர்காலத்துல வந்து சீக்கிரமா பொழுது போயிடும். வெய்ய காலம் ஆச்சுன்னா 7 மணி வரலாம சூரியன் இருக்கும். அப்ப அது 6 அதுல ஒரு கொஸ்டின் பண்ணா அதுக்கு ஆன்சர் இல்லை. ஆன்சர் இல்லை இந்த சென்ஸ் இயற்கையா வச்சு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நாம வந்து அது 6ன்னு இது பண்ணிக்கிறோம், டைம் பண்ணிக்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து இந்த பகல் பொழுது முடிஞ்சு இரவு பொழுது தொடங்குது இல்ல, பகல் பொழுது முடியுது, சூரியன் அஸ்தமிக்கும் போது கொடியெல்லாம் டவுன் பண்ணுவாங்க, தேசிய கொடியெல்லாம் டவுன் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஈவினிங்ல வந்து கொடியெல்லாம் டவுன் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்சு இரவு பொழுது தொடங்கும் போது அந்த 2 பகற்பொழுதும் இரவு பொழுதுக்கும் உள்ள இடைவெளி இருக்குல்ல, அந்த மாற்றம் இருக்குல்ல, அந்த டிரான்சிஷன் டைம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு பகல்ல இருந்து இரவுக்கு நகர்றது, அது வந்து பகல்லையும் வராது, இரவுலையும் வராது. ஏன்னா பகல் பொழுது வந்து 6ல இருந்து 6ன்னு நீங்க வச்சுட்டீங்கன்னா அந்த ஈவினிங் வந்து 6 ஸ்டார்ட் ஆகுது, நைட் வந்து 6 ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து 6 மணிக்கு மேல பிறந்தா தமிழ்ல அதனோட அளவீடு வந்து பகல்ல பிறந்தான்னு சொல்லுவாங்க. 6க்கு மேல பிறந்தா இரவுல பிறந்தான்னு நம்ம தமிழ் இதுல சொல்லுவோம். ஆனா உலகத்தோட பார்வையில அது வேற. அப்போ எண்களோட பயன்பாடு உலகம் முழுக்க, இது ஒரு கொஸ்டினாவும் எழுதி ஆன்சர் போட்டுக்கலாம். உலகம் முழுக்க எண்களோட பயன்பாடு ஒரே மாதிரியா இருக்குன்னா ஒரே மாதிரி இல்லை. ஆரம்பத்துல அதுக்கு உதாரணம் வந்து, ஆரம்பத்துல வந்து வீக் வந்து 7 டேஸ் கிடையாது. இப்பதான் நம்ம 7 டேஸ்க்கு வந்திருக்கோம், 7 டேஸ் ஃபார்மேட்டுக்கு. மந்த் வந்து ஆரம்பத்துல 10 மாதம் ஃபார்மேட் கிடையாது, இப்பதான் 12 மாதத்துக்கு வந்திருக்கோம். ஸோ டைம் ஃபார்மேட்டும் நம்ம பொறுத்த அளவுக்கு வந்து இந்த 6 to 6 அடுத்து 6 to 6 அப்படிதான் இருந்தது. இந்த 12 hours 24 hours ஃபார்மேட் வந்து நேஷனலைஸ்டா, அதான் ஐஎஸ்டி ஜிஎஸ்டி அதெல்லாம் சொல்லுவோம், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைமு, கிரீன்விச் மீன் டைமு, ஜிஎம்டி அந்த மாதிரிலாம் சொல்றோம். அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து வித்தியாசப்பட்டுக்கிட்டு தான் இருந்தது. ஸோ அப்போ எண்களை எப்போனா நாமளோட ரெஃபரன்ஸுக்கு, நாம அட்வான்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு, நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு போறதுக்கு, நம்ம ஈஸி பண்ணிக்கிறதுக்காக தான் எண்களை வந்து பயன்படுத்தி நம்ம ஈஸியா கொண்டு வந்துடுறோம்.
ஸோ அப்போ வந்து அவர் கேட்ட வரம் என்னன்னா பகல் பொழுதும் கிடையாது, இரவு பொழுதும் கிடையாது, அந்த மிடில் டிரான்சிஷன் டயத்துல அவரை வந்து பிடிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாதி வந்து நரசிம்ம அவதாரம், பாதி வந்து நரசிம்ம அவதாரம், பாதி வந்து உடல். ஸோ அப்போ முழுக்க மிருகமும் கிடையாது, முழுக்க வந்து மனிதனும் கிடையாது. வீட்டுக்கு உள்ளரவும் சாவு கிடையாது, வீட்டுக்கு வெளியவும் சாவு கிடையாது. வாயற்படி, வீட்டு என்ட்ரன்ஸ்ல வீடு உள்ள நுழையும் போது வாயற்படி. ஸோ ஆகாயத்திலயும் சாவு கிடையாது, தரையிலயும் சாவு கிடையாது. இந்த வாயற்படி இருக்கு இல்லைங்களா, முதல் படி மட்டும் எப்பவுமே இது இருக்கும். உள்ள ரூம்ல பெட்ரூம்ல எல்லாம் நம்ம அடிப்படி போட மாட்டோம். இப்போ அந்த வாயற்படி வந்து போடுறதுல கூட நிறைய இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, ஐதீகம்லாம் பேசுவாங்க. ஆனா இது எல்லாமே சயின்ஸோட லாஜிக்கா இருக்கு அதுல. ஸோ அப்போ வந்து அந்த படி மேல உட்காந்துக்கிட்டு, ஸோ பாதி மிருகம் பாதி மனிதன், வீட்டுக்கு வெளியே கிடையாது, வீட்டுக்கு உள்ள கிடையாது, ஆகாயத்துல கிடையாது, தரையில கிடையாது, பகல்ல கிடையாது, நைட்ல கிடையாது. அதுக்கு இடைப்பட்ட டைம்ல அந்த வயிறை கிழிச்சு ஸோ அவரை வந்து உயிரை போக்குறத நரசிம்ம அவதாரம் எடுத்து கொள்ற அந்த இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான். ஸோ அப்ப வந்து இந்த கதைகள் வந்து என்ன மாறல நமக்கு போதிக்குதோ இல்லையோ, அதுல இருந்து நாம எடுத்துக்கிறது என்னன்னா, டைமிங் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். எண்கள் வந்து அன்பு செல்வன் ஐயா கேட்டது வந்து எண்களை ஏன் பயன்படுத்தணும்னு கேக்குறீங்க இல்லையா. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து அவர் கேட்ட வரமும் கொடுத்தாச்சு, அவருக்கு முடிவும் இந்த டைமை வச்சுதான் கொடுக்குறோம். அப்போ டைமிங் வந்து நம்ம வாழ்ற உலகத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐயா சொன்ன மாதிரி நம்ம பிறந்ததுல இருந்து சாகிற வரலாம் 3 விதமான டைம் வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஒண்ணு வந்து குரோனாலஜிக்கல் ஏஜ், இன்னொன்னு வந்து பயாலஜிக்கல் ஏஜ், இன்னொன்னு வந்து சைக்காலஜிக்கல் ஏஜ். 3 என்ன நோட் பண்ணீங்க. குரோனாலஜிக்கல் ஏஜ், பயாலஜிக்கல் ஏஜ்ன்றது வந்து நம்மளோட உடம்பு அமைப்பை பார்த்து 60 மாதிரி தெரியலையே, இப்போ ரிட்டையர் ஆகிறீங்களா அப்படின்னு கேட்போம். நம்ம ரிட்டையர் ஆனவங்கள 2 நாளுக்கு முன்னாடி 31ஆம் தேதி நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல, எங்க ஆஃபீஸ்ல எங்க கலீக் வந்து ஒரு 2 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய போய் கிளியரன்ஸ் வாங்குவாங்க, என்ஓசி சர்டிஃபிகேட். ஏஜ் பார்த்தா தெரியலையேங்க, இப்போ ரிட்டையர் ஆகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து பயாலஜிக்கல் ஏஜ், அப்பியரன்ஸ். இந்த கிரானாலஜிக்கல் ஏஜ் CHRONOLIGA கிரானாலஜிக்கல் ஏஜ்ன்றது வந்து இப்போ வேலுமதன் ஐயா சொன்ன மாதிரி நம்ம எந்த டேட்ல பிறந்தோம் ரெக்கார்டு இருக்கு. முனிசிபாலிட்டியில போயிட்டு பிறந்த டேட்ல போய் அப்பா வந்து லஞ்சம் கொடுத்து அந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்குவாரு. அதுக்கப்புறம் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பையன் போயிட்டு லஞ்சம் கொடுத்து அவரோட டெத் சர்டிஃபிகேட் வாங்குவான். இல்ல அதுதானே நடக்குது இங்க. உண்மைதானே ஐயா. சோ அப்ப வந்து ஆமா, பின்ன நீங்க முனிசிபாலிட்டியில போய் பர்த் சர்டிஃபிகேட், கார்பரேஷன்ல போய் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டா சும்மாவா கொடுத்துட்றாங்க. எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எழுதி கொடுங்கனாலே அதுல அண்டர்ஸ்டுட் நீங்க பண்ணிக்கணும். சோ அதுக்கப்புறம் அப்பா வயசாகி அவருக்கு காலம் ஆனதுக்கு அப்புறம் இவன் போயிட்டு பணம் கொடுத்து தான் அந்த சர்டிபிகேட் வாங்கணும், வாங்கிதான் பல காரியங்களை பண்ண வேண்டியிருக்கு. சோ இப்படிதான். சோ அப்ப வந்து பயாலஜிக்கல் ஏஜ் வந்து நம்மளோட உடல் அமைப்பு, நம்ம உண்ற உணவு, நம்ம பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பொறுத்து நம்மளோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கு. இன்னொன்னு சொன்னீங்க, குரானாலஜிக்கல் ஏஜ், குரோனாலஜிக்கல், பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல். சைக்காலஜிக்கல் ஏஜ். சைக்காலஜிக்கல் ஏஜ் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து மேடம் இருக்காங்களா? இல்ல. சரி. ஸோ இப்போ வந்து நீங்க உதாரணத்துக்கு ஒரு யங் கேர்ள்ஸோடவே பழகிட்டு இருக்கீங்க, உங்களோட ஜாப் நேச்சர் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். யுவர் மைண்ட் வில் பி இன் கெப்ட் தட் வைப். ஒரு என்ன சொல்றது, 20 வயசு பசங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்ரண்டிஸ் வந்தாங்க போன மாசத்துல, அவங்கள இன்டர்வியூ பண்ணேன் நான். ஏர்போர்ட்டுக்கு அப்ரண்டிஸ் வந்தாங்க. அந்த தம்பிங்களுக்கு வந்து முதலமைச்சர் யாருன்னு கேட்டா தெரிய மாட்டேங்குது. என்னடா முதலமைச்சர் தெரியல, வீட்டுல டிவி இருக்கானா, டிவி இல்லன்னுட்டான், போய் சொல்லிட்டான், டிவி இல்லன்னுட்டான். சரி ஓகே, எலக்ட்ரானிக் சைட்ல இருந்து நான் கொஸ்டின் பண்ணோம். அதனால என்ன பண்ண, செல்ல எடுத்து கொடுத்து இந்த செல்ல வந்து என்னென்ன ஆப் இருக்கு, நீ என்ன யூஸ் பண்றேன்னா, இப்போ பல விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்றான். ஏன்னா அவன் வந்து செல் இது பண்றான். அதே மாதிரி யங் கேர்ள்ஸோட மூவ் பண்ணும்போது மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெவல்ல இருக்கு, ரொம்ப யங்கா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 50 வயசு, 60 வயசு, இல்ல 70 வயசு அப்படின்னும் போது அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து பக்கத்துல யாரு இருக்காங்களோ அந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் அப்படின்றது தான். நம்ம தண்ணி ஒரு பக்கெட்ல எடுத்து செடிக்கு போடும்போது கொஞ்சம் அங்க அந்த ஃபீல்ட் எஃபெக்ட்ன்ற மாதிரி பக்கத்திலேயே செதறும் இல்லைங்களா தண்ணி, அந்த மாதிரி. ஸோ அது இந்த பேசிஸ்ல தான் வந்து மனுஷனோட ஏஜ் இருக்கு.
ஸோ இதை வந்து அப்போ நம்ம எண்களை பயன்படுத்த முடியாம எப்படி வந்து ஜனனத்தை நிர்ணயம் பண்றது, மரணத்தை எப்படி நிர்ணயம் பண்றது, தலைமுறை எப்படி நிர்ணயம் பண்றது? 33 வருஷம் ஆச்சுன்னா ஒரு தலைமுறைன்னு சொல்றோம். ஆனா ப்ராக்டிக்கலா 20 வயசானாலே அடுத்த தலைமுறை வந்துடுறாங்கன்னு நம்மளோட குரு வைப்ரண்ட் ஐயா சொல்லியிருக்காங்க. ஸோ மேரேஜ் ஆயிடுது, அடுத்து பையன் வந்துடுவான், அதுக்கு அடுத்து அவனோட பையன் வந்துடுவான், அடுத்து அப்படி போயிட்டு இருக்கோம். இப்போ எண்களை பயன்படுத்தாம நமக்கு வந்து எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாது அப்படின்றதான் அன்பு செல்வன் ஐயா. இதான் ஆன்சர். வேற அடுத்து யாராவது கேள்வி கேளுங்க. இல்ல பதில். சார் சார் அருணகிரி சார், இந்த மார்னிங் கிரானிக்கல் சார். ஏஜ் அப்படி வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். சார் இந்த கிரானிக்கல் ஏஜ் அப்படிங்கறது அதுக்கு டெஃபினேஷன் கொஞ்சம் கொடுங்க சார் ப்ளீஸ். கிரானிக்கல் ஏஜ் தான் சார். நம்ம பிறந்த நேரத்தை இத்தனை மணிக்கு இத்தனை செகண்ட்ல பிறந்தான்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ பெண் குழந்தையா இருந்தா ருதுவை ஆகும்போது இல்லைன்னா பருவத்தை இது பண்ணும்போது அட்டன் பண்ணும்போது இந்த ஏஜ்ல இந்த நேரத்துல அந்த இது அடைஞ்சாங்க அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் கிரானாலிக்கல் ஏஜ். பயாலஜிக்கல் வந்து அப்பியரன்ஸு, கிரானாலஜிக்கல் வந்து ஆக்சுவல் ஹேப்பனிங், ப்ராக்டிக்கலா நடக்கிற நேரம். சைக்காலஜிக்கல் வந்து உங்களோட மனநிலையை பொறுத்து நீங்க எப்படி மனசை வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து யங் ஏஜ்லேயே ஓல்டு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வந்து அவர் மேலே வந்துடும். அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஃபீல் பண்ணுவார். அதுக்கு உதாரணம் வந்து இப்போ ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் 11 வயசு பையன் போயிட்டு அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறான். சிஇஓ அவன் வந்து சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கான், சிஇஓவாக இருக்கான், பல கோடிகளில் ஏர்ன் பண்ணுறான். ஐடி கம்பெனின் போது அவங்க எல்லாமே ஓரளவுக்கு அட்வான்ஸாக தான் படிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு இவன் போய் கிளாஸ் எடுக்கிறான். ஸோ அந்த இடத்துல வந்து சைக்காலஜிக்கல் தான் ஒர்க் அவுட் ஆகுது. அவனோட கிளாஸையும் அங்கே உள்ளவங்க வந்து கேட்குறாங்க. இது நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த 3 ஏஜ் வந்து அப்ளிகபிள் ஆகுது ஹியூமன் பீயிங். தேங்க்யூ நன்றி சார். சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். ஆக்சுவலி நான் விழுப்புரம் வந்திருக்கேன் சார், எங்களுக்கு யோகா கிளாஸ். நேற்று சொன்னீங்க, கரெக்ட். ஆமா சார், விழுப்புரத்துல தான் இருக்க யோகா கிளாஸ். எண்கள் சம்பந்தமா நீங்க ஏதாவது கேள்விகள் இல்ல உங்க ஷேரிங் இருந்தா சொல்லுங்க. நம்ம நீங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து எண்கள் எப்ப நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும், ஏன்னா எண்கள் எப்ப தோன்றியது அப்படின்னு பார்த்தோம். அழிவு இல்லாதது வந்து இந்த வெளி அப்படின்னு பார்த்தோம். மற்றது எல்லாமே அழியக்கூடியது. ஸ்பேஸ் தான் வந்து அழிவு இல்லாதது, வெளி. காலமே வந்து பிக் பேங்க்கு அப்புறம் தான் உருவாகுது. ஸோ காலம் வந்து எண்களோட ஹை லெவல் ஃபார்மட் தான் காலம். அதுக்கு முன்னாடி காலம் இல்லை, பிக் பேங்க்கு முன்னாடி காலம் இல்லை. இல்லையா என்ன அது அது நமக்கு பயன் இல்லையா அப்படின்றதும் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இருந்தாலும் நமக்கு தெரியுது வாய்ப்பு இல்லை. பிக் பேங்க்ல இருந்தா நம்மளோட பெஞ்ச் மார்க் ஸ்டார்ட் ஆகுது, ரெஃபரன்ஸ். சார் ஒரு சின்ன சந்தேகம் அருணகிரி சார், பிக் பேங்க் அப்படிங்கிறது என்ன சார்? அதுக்கான அர்த்தங்கள் கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். அதான் சார், பிக் பேங்க்ன்றது வந்து இப்போ நீங்க ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்பா வந்து அவரோட ஈவினிங் வந்த உடனே அவரோட மேரேஜ் ஆல்பம் போட்டு அவருக்கு டேபிள வச்சு புரட்டிக்கிட்டு இருப்பாரு டீப்பாயில. பக்கத்துல 2.5 வயசு பெண் குழந்தை வந்து உட்காந்துட்டு இது யாருப்பா அது யாருப்பா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்கும்போது எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தின்னு வருவாரு. அப்படி அறிமுகப்படுத்தின்னு வரும்போது நான் எங்கப்பா இருக்கேன் இதுல அப்படின்னு கேட்பாங்க அந்த குழந்தை. அப்போ அந்த குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்றதான் அங்க கொஸ்டின் மார்க். ஸோ அப்போ வந்து நீ இல்லம்மா, நான் என்னோட கல்யாண போட்டோமா, இது என்னோட கல்யாண போட்டோல வந்த சொந்தக்காரலாம், இது உன்னோட சின்ன பாட்டி, உன்னோட அம்மாவோட சித்தி, இது அப்படின்னு ஒவ்வொன்றா அறிமுகப்படுத்திக்கிட்டே வருவார். அப்படி அறிமுகப்படுத்திட்டு வரும்போது நாம இந்த பூமியில வாழ்ற ஒரு உயிரினம், பல லட்சம் உயிரினங்கள்ல ஒரு உயிரினம். இப்ப இந்த பூமி எங்கிருந்து வந்தது? சூரிய குடும்பத்துல இருந்து வந்தது. இந்த சூரிய குடும்பம் இந்த பால்வெளி அண்டன்றதுல ஒரு பகுதி. இந்த பால்வெளி அண்டம் வந்து அன்னைக்கே பார்த்தோம் 51,000 லைட் இயர்ஸ். ஒரு செகண்டுக்கு லைட்டோட ஸ்பீடு 3 லட்சம் கிலோமீட்டர். 60 செகண்டு 1 மினிட், 60 மினிட் 1 ஹவர். அப்ப 24 மணி நேரம். 24 மணி நேரம் 365.25 ஒரு வருடம். அப்போ 52,000 லைட் இயர்னும் போது அது எவ்வளவு அதனோட விட்டம். அந்த விட்டம் வந்து எப்படி கணக்கு பண்றோம், இல்லைன்னா எப்படி ஒரு சர்க்கிள் போட்டு அதுல விட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த விட்டம் மாதிரி 3.14 டைம்ஸ் தான் வந்து அதனோட பரப்பளவு.
அதாவது நம்ம வாழ்ற அந்த அண்டத்தோட பரப்பளவு வந்து 3.14. அந்த 3.14 வந்து பை அப்படின்னு இது பண்றோம். அது வந்து இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பிரமிடுகள் வந்து அதை பேஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. இந்த பையை பேஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. ஸோ பை வந்து ப்ராக்டிக்கலா எல்லா இதுலயும் யூஸ் ஆகுது. ஸோ ரெக்டாங்கிள் 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பித்தாகரஸ் வந்து ரெக்டாங்கிள் வந்து இன்னைக்கு வாழ்ற டிஜிட்டல் வேர்ல்டுல இப்போ நீங்க என்ட்ரா வரீங்க, என்ட்ரன்ஸ்ல வந்து உங்க போட்டோ ஏற்கனவே நீங்க போன இன்ஸ்டியூட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்க ஃபேஸை பார்த்து உங்க ஃபேஸ்ல பல புள்ளிகளை அது ரெஃபரன்ஸா எடுத்து அதை ட்ரையாங்கிளா கனெக்ட் பண்ணி இவர் தான் கண்ணன் கோயம்புத்தூர் அப்படின்னு நிர்ணயம் பண்றதுக்கு பித்தாகரஸோட தியரம் பயன்படுது இன்னைக்கு இந்த டேட்ல. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது அந்த லேட்டரை போடுற பெயிண்டர் கூட வந்து பித்தாகரஸ் தியரத்தை பயன்படுத்தி தான் போடுறாரு. எவ்வளவு ஆங்கிள் போட்டோம்னா அது வந்து விழாம சேஃபா நிற்கும் அப்படின்றது பித்தாகரஸ் தியரம் அப்ளை ஆகுது. ஸோ அப்ப பையும் பித்தாகரஸ் தியரமும் இந்த இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க சார்? அனைவருக்கும் இன்னைக்கு காலை செல்வ வணக்கம். செல்வ வணக்கம் ஐயா. செல்வ வணக்கம் ஐயா. ஏதோ ஒரு படத்துல சொல்ற பிக் மாதிரி பேங் தியரி பத்தி கேட்டிருந்தேன் சார். இல்ல, ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஒரு கேள்வி கேட்டா நேரடியா பதில் சொல்லாம இப்படி கமலஹாசன் மாதிரி புரியாத மாதிரியே சொன்னா என்ன பண்றதுன்னு ஆபிகரன் சார் நினைக்கிறாரு. அவருக்கு இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? ஸ்டேட் பேங்க் தெரியும், ரிசர்வ் பேங்க் தெரியும், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தெரியும், இந்தியன் பேங்க் தெரியும், பேங்க் ஆஃப் பரோடா தெரியும். நீங்க Big ரொம்ப Bang நாளா வந்து பிக் பேங்க்ன்றீங்களே, அந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமா முடியாதா? சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைச்சிச்சு ஆல்ரெடி. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்கறோம் அந்த பேங்க் எங்க இருக்குன்னு. நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க, பித்தாக்கரசன்றீங்க, அவருன்றீங்க, இவருன்றீங்க. கடைசி வரைக்கும் அந்த பேங்க் எங்க இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அவரு அந்த பேங்க் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லுவீங்க பாப்பாரு. சரி பார்த்துட்டு அந்த அட்ரஸை கூகுள்ல தேடி பிடிச்சி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அவரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க கடைசி வரைக்கும் அந்த பேங்க் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதானே சார் ஆபிக்கிறேன் சார்? உங்க மனக்குமுறல்கள் எல்லாம் நானே கேட்டேன் சார். எவ்வளவு நேரம் தான் பொறுத்துட்டு இருக்கிறது நம்மளும்? கிணறையே காணும் கிணறு தேடிக்கிட்டு இருக்கீங்களா சார்? அதாவது பேங்க்னா இந்த இடத்துல வெடிப்புன்னு அர்த்தம் சார். ஆபிக்கிறேன் சார்? சில வெடிப்பு சரிங்க சார். சரிங்களா? இப்ப நம்ம சொல்லணும்ல, அப்படியே வந்து யாராவது சொல்லுவாங்க என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே புஷ் பாங் அப்படின்னுவாங்க. பாங்க்னா என்னன்னா வெடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல பிக் பேங்க்னா பெருவெடிப்புன்னு அர்த்தம். இது கூட வந்து நம்மளுடைய புரிதலுக்கு தான். ஆமா ஆமா, அதை ஏத்துக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது சயின்டிஸ்ட்லயே நிறைய பேர் வந்து பிக் பேங் அக்செப்ட் பண்ணாதவங்களா இருக்காங்க. அப்ப என்னன்னா, ஏன்னா எதுக்கு நம்ம ஏத்துக்கணும்னா, நம்ம எங்க இருந்தாலும் தொடங்கி ஆகணும்ல. எங்க இருந்தாலும் தொடங்கி ஆகணும். எப்படி தொடங்குறது? அதாவது கதை சொல்லும் போது எங்க இருந்தா தொடங்கி ஆகணும்ன்றதுனா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா, ஒரு அப்பா அம்மா அப்படின்னு நாம அங்கிருந்து இல்லைன்னா கதை எப்படி ஆரம்பிப்பீங்க? எதுக்கு அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா தொடக்கத்துக்கு தான். தெரியல, பாலகுமாரனுடைய நாவல்கள் பாருங்க, ராஜேஷ்குமாருடைய நாவல்கள்லாம் பாருங்க. அந்த நாவல்கள்லாம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் இருந்தாலும் அந்த நாவல்கள் வந்துன்னா ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க பாருங்க. அந்த ஆரம்பத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்த ஆரம்பிக்கிற அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, அது வேண்டியதே கிடையாது. ஆனா அது தேவை. எங்க தேவைன்னா தொடக்கத்துக்கு தேவை. அதே மாதிரி நமக்கு வந்து என்னன்னா ஒட்டுமொத்தமான இந்த வாழ்வியல், இந்த உலகம் இயங்குற மெத்தட்லாம் நீங்க கண்டுபிடிக்க இதுக்கு ஒரு தொடக்கம் தேவை இல்லையா? அப்படி போய் பார்க்கும்பொழுது தான் சரி இங்க இருந்து தான் ஆரம்பிச்சுக்கணும் அப்படின்றது. என்ன சொல்றதுன்னா, இதுக்கு பேர் வந்து அனுமான பிரமாணம். இப்போ எங்கேயோ புகைக்குதுன்னு வச்சுங்க, எங்கேயோ புகை வருது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நெருப்பு இல்லாம புகையாது. நெருப்பு இல்லாம புகையாது. அப்ப நெருப்பு இருக்கிற காரணத்தினால்தான் புகையுது. ஆனா நெருப்பு கண்ணுக்கு தெரியாது, புகைதான் கண்ணுக்கு தெரியும். அப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச புகையை வச்சுக்கிட்டு கண்ணுக்கு தெரியாத நெருப்பை நாம் அனுமானிக்கிறோம் அல்லவா? அதை போல நம்ம கிட்ட இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிற ஃபார்முலாவெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த கண்ணுக்கே தெரியாத பிரபஞ்சம் எங்க தோன்றுச்சு அப்படின்றத தோற்றத்தை உருவாக்குறாங்க. அது எப்படி உருவாக்குறாங்கன்னா, இதுக்கு பேர் தான் வந்து ரிலேட்டிவிட்டி தியரி. அதையும்
குவாண்டம் தியரி, இது ரெண்டுத்தையும் வச்சுதான் அதை உருவாக்குறாங்க. எப்படின்னா இன்னைக்கு நம்முடைய பிரபஞ்சம்ன்றது பர் செகண்ட் 70 கிலோமீட்டர் அளவுக்கு விரியுது. செகண்டுக்கு 70 கிலோமீட்டர் விரியுதுன்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த செகண்டை குறைச்சு பாக்குறாங்க, 70 கிலோமீட்டர் சுருக்குறாங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிற சைஸ அவங்க சுருக்குறாங்க. ஒரு செகண்டுக்கு 70 கிலோமீட்டர் சுருக்கி 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 இந்த தியரி படி மொத்தமா சுருக்கிக்கிட்டே போனா அது எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 1380 கோடி ஆண்டுகள், அதாவது 13.8 பில்லியன் ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்றாங்க அவங்க. அப்படியே சுருக்கிக்கிட்டே போறாங்க. அப்படியே சுருக்கிக்கிட்டே போனா அந்த நாம இதுவரைக்கும் பகுத்து வச்சிருக்கிற சின்ன பொருள் எதுவோ அதை விட சின்னதாகிறதுக்கான காலத்துக்கு போறாங்க அவங்க. அப்படி போகும்போது இதை விட சின்னதாகனா இவ்வளவு சின்னதாகும் அப்படின்றத கணிக்கிறாங்க. அவ்வளவுதான். இது ஒரு அனுமான பிரமாணம் தான். எக்ஸாக்டா வந்து என்னன்னா இதுக்கு என்ன கிடையாது, நிரூபணங்கள் கிடையாது. இல்லையா, அது வந்து அந்த அண்டம் பிண்டத்தோட ஒப்பிட்டு சொல்லலாம் இல்லையா? அந்த குழந்தை வந்து இப்போ பக்கத்துல 2.5 வயசுல உட்காந்து பேசுது. ஆனா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுவா தான் அந்த அப்பாவோட உடம்புலயும் அம்மாவோட உடம்புலயும் இருக்கு, டிஎன்ஏவா இல்ல உயிரணுக்களா இருக்கு. சோ அப்படிதான் வந்து இந்த பிரபஞ்சமும் பிக் பேங் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய பரிமாணம் அடைஞ்சிருக்கு அப்படின்றது தானே அண்டம் பிண்டம் கனெக்ட் ஆகுது. அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, அதாவது அப்பா கிட்டே அம்மா கிட்டே என்ன இருந்ததுன்னா அந்த உடம்பு தான் இருந்தது. சரிங்களா? அந்த போட்டோ பிரேம்குள்ள இல்லாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய ஆன்மாவும் உயிரும். நீங்க போட்டோ பிரேம்ல பிடிச்சிட்டீங்க, அப்பா இருக்கிறாரு அம்மா இருக்கிறாரு, ஓகே, சரிங்களா? நாம வந்து அந்த அணுவின் மூலியமாக உயிர் உருவாகிறதுனால அந்த அணுக்கு நம்ம உயிரணுன்னு பேர் வச்சிருக்கிறோம். ஆனா உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களுக்குமே உயிர் இருக்குது. ஆனா எல்லா அணுவுமே அந்த மாதிரி ஒரு உயிரை உருவாக்குறது இல்லை. சரிங்களா? அப்போ விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில சொல்லணும்னா அப்பா கிட்ட இருந்து இந்த உயிர் இங்க வந்துச்சுன்றது. ஆனா மெய்ஞான அடிப்படையில சொல்லணும்னா அந்த நிகழ்வு அப்பா கிட்ட இருந்து நிகழ்ந்தது, உயிர் இறைவன் கொடுத்தது. அது எங்கிருந்தோ வந்ததுன்றாங்க. அப்ப எங்க இருந்ததுன்னா இந்த பிரபஞ்சத்துல தான் வர முடியும். ஏன்னா அதுதான் எல்லாத்தோடும் கனெக்ட்ல இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த உடல் இருக்கு பாருங்க, உடல்ல வடிவமைக்கக்கூடிய அந்த சக்தி எல்லாம் தான் அப்பா கிட்ட இருந்து வருது. ஆனா உயிர்ன்ற ஒன்று அப்பா கிட்ட இருந்து வந்ததுன்னா அந்த பொருள்ல இருக்குதே தவிர அது அப்பா கிட்ட தான் வந்துதான்றதுக்கான சயின்ஸ் இல்ல. சொல்றது புரியுதுங்களா சார் உங்களுக்கு? புரியுது சார். அதாவது நம்ம அதை உயிரணுன்னு சொல்றோம். அது மூலியமா உயிர் வர்றதாக நம்ம வந்து நம்மளுடைய அறிவியல்ல வச்சிருக்கிறதுனால அந்த தாங்கி வர்றதுனால அதை உயிரணுன்னு சொல்றோமே தவிர, ஆனா அதுக்குள்ள மட்டும்தான் உயிர் இருக்குதா, அது வழியா மட்டும்தான் உயிர் வந்ததா அப்படின்றதுக்கான எந்த நிரூபணமும் கிடையாது. அருணகிரியா நாமளும் அதுக்கான ஒரு பேரை வச்சுக்கிறோம் இல்லைங்களா, உயிரணு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா அணுக்களுக்கும் உயிர் இருக்கு. எல்லா அணுக்களுமே உயிர் இருக்குது. அப்படி பார்த்தா மத்த அணுக்கள் போனாலும் உயிர் உருவாகணும் இல்லையா? உருவாகல. இது போனாதான் உயிர் உருவாகுது. சரி. அதனால இப்போ அந்த உருவான உயிர் ஒரு பெரிய உடம்பா மாறிடுதா? ஆமா. அது தனி உயிரை இறங்குதா? அது எவ்வளவு செல்லு உருவானாலும் நம்ம என்ன பாக்குறோம்னா அதுல ஒரு உயிரா தான் பாக்குறோம் அத. சரிங்களா? இப்ப நம்மளுடைய மூளை இருக்கு பாருங்க, அதை என்ன சொல்றேன்னா 1000 கோடி அணுக்கள்ன்றாங்க. அப்ப 1000 கோடி அணுக்கள் இருக்கனால அது 1000 கோடி உயிரா அப்படின்னா இல்ல. அப்ப நம்ம கிட்ட உடம்புல கோடான கோடி செல்கள் இருக்குது. அந்த கோடான கோடி செல்களும் கோடான கோடி உயிரா நம்ம பாக்குறோம்னா இல்ல. ஒட்டு மொத்தமா ஒரு உயிரா தான் பாக்குறோம். அந்த ஒரு உயிர் அப்பா கிட்ட இருந்து தான் வந்ததா அப்படின்னா அவர் கொடுத்த ஒரு பொருள்ல இருந்து அது வந்தது. ஆனா அது அதுல இருந்து தான் வந்ததா அப்படின்றதுக்கான எக்ஸாக்ட் நிரூபணம் இல்ல. ஆமா. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற எல்லா செல்லுலயுமே உயிர் இருக்குது. அப்ப எந்த செல் வந்தாலும் இங்க உயிர் வரணும். வரல. அந்த செல் வந்ததான் உயிர் வருது. அப்போ அதுக்குள்ள அந்த விசேஷமான தன்மை இருக்கு பாருங்க. ஐயா, இப்போ இந்த கிருபானந்த வாரியாரோட இது இதுல பொருத்தி பார்க்கலாமா பாருங்க. அதாவது ஒரு கிருபானந்த வாரியார் வந்து சொற்பொழிவு பண்ணிட்டே இருக்காரு.
ம். சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கும்போது கடவுள் தான் எல்லா இடத்துலயும் இருக்காரு ஐயா, எதுக்கு கோவில்ல போயிட்டு கும்பிடணும்? அதான் இப்ப வீட்டுல இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காரு, தூண்ல இருக்காரு, திருமுறையில இருக்காரு, எல்லாத்துலயும் ம். இருக்காரு ம். அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி எழுப்பிட்டார். அதுக்கு ம். அவர் என்ன பண்றாரு, அதான் இப்ப பாமர மக்கள் வாழ்ந்த இடத்துல தானே வாழ்ந்தாரு, திருவள்ளூர் ம். மாவட்டம், ம். வேலூர் ம். மாவட்டம். ம். ஆமா. அவர் சொன்னாரு, மாடு தெரியுமா மாடு அப்படின்னு கேக்குறாரு அவரை. ம். தெரியும் ஐயா, என்ன இந்த மாதிரி கேக்குறீங்க? சரி, பால் எப்படி வருது? ரத்தத்துல இருந்து வருது. ம். ரத்தம் உடம்புல, மாட்டோட உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்குல்ல. ம். இப்ப எல்லா இடத்துலயும் புடிச்சு இழுத்தா பால் வருமா? ம். காம்புல புடிச்சு இழுத்தா தானே பால் வரும். அப்ப ம். அந்த மாதிரி தான் கோவிலுக்கு போய் தான் நான் கும்பிடணும். அதுக்காக வேண்டிதான் கோவில்ல இது பண்றோம். எல்லா இடத்துலயும் ம். இருக்கு ரத்தம். ம். எப்படி மாட்டோட மடியில காம்புல இருந்து பால் வருதோ, அது போல நீ கோவில்ல போய் தான் வணங்கணும் இறைவனை அப்படின்னு அவர் பதில் கொடுக்குறாரு. சோ ம். அப்ப அது மாதிரி வந்து பல செல்கள் இருந்தாலுமே அந்த உயிரணுக்களை கொடுக்கக்கூடிய ஒரு செல் வந்து இந்த விந்தணுக்கள் அப்படின்றது தான் வந்து அப்பா கிட்ட இருந்து அந்த உயிர் வருது, உயிரணு வருது அப்படின்றத லாஜிக்கா வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதுதாங்க ஐயா. இப்ப நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க அழிவற்றதுன்னு ஒண்ணு சொன்னீங்க. எது அழிவற்றது? வெளி, அதாவது ஸ்பேஸ். இந்த ஆ. இப்போ பிண்டம் வெளின்னு அழி, சொன்னீங்க இல்லையா? அது என்ன அது அது பேசிஸ்ல இல்ல அது உண்மைதான். ஆனா அதை விட இன்னும் நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் மக்களுக்கு புரிஞ்சிடும். எதுன்னா, எது அழிவில்லாததுன்னா ஆற்றல் மட்டும் அழிவில்லாதது. ஆற்றல் மட்டும் அழிவில்லாது. கரெக்ட். அவ்வளவுதான். அப்படி அந்த சொன்னீங்கன்னா இன்னும் வெளியோட, கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும். ஆமா, ஆற்றல் வந்து அழிவில்லாது. கரெக்ட். நன்றி ஐயா. என்ன ஹாப்பி கண்ணன் சார்? புரிஞ்சுச்சா ஏதாவது? சார் ஓகே சார். ஏதோ இவங்க 2 பேர் மட்டும் பொய்யாத பாஷையிலேயே பேசுறது உங்களுக்கு வழக்காம போச்சு அப்படின்னு தோணுதா? லைட்டாங்க சார். அதான் தெரியும். ஏன்னா உங்க மைண்ட் அப்படியே ரீட் பண்ணிட்டே இருக்கேன் நான். நன்றி நன்றிங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஐயா. இல்ல அதான் நம்மளது முடிஞ்சது. இப்ப எல்லாரும் பேசினாங்கன்னா அதுக்கு அப்படி ஆன்சர் சொல்லி ஐயா போயிட்டு. அதுதான் இந்த நம்பிக்கையை பற்றி கேள்விகள் கேட்டா அப்படியே நானும் நோட் பண்ணிட்டே வந்துருவேன் கொஞ்சம். நம்பிக்கை இல்ல, எண்ணிக்கை தானே உங்களோட உங்களோட இது எண்ணிக்கை தான். சப்ஜெக்டே ஏன் பிரான்ச்சை மாத்துறீங்க? பிரான்ச்சே மாத்திரீங்களா? கடைசியா எதுவுமே பேசி அவருக்கு சப்ஜெக்டே மாறி போச்சு. சார் எண்ணிக்கை மட்டும் இல்ல சார், நம்பிக்கை இருந்தாதான் எண்ணிக்கையை கொண்டு வர முடியும். சரிங்க ஐயா. அது அந்த ஐயா இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு நான் எண்ணிக்கைக்கு போங்க. ஐயா அந்த கொஸ்டின் எழுதிட்டேன். நம்பிக்கை எண்ணிக்கை எப்படி பயன்படுத்துவதுன்னு எழுதிட்டேன். வீடியோல வரலன்னா என்ன ஒதுக்கி தள்ளுறீங்களா? விடமாட்டேன். இல்லைங்க ஐயா, உங்க கொஸ்டின் சேர்த்து நான் எழுதிட்டேன். இருங்க. இல்ல இல்ல காலையில 6:20க்கு நம்பிக்கையா ஜூம் ஓபன் பண்ணாதான் இந்த எண்ணிக்கையே பேச முடியும். அதை மறந்துடாதீங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. நம்பிக்கை இல்லாம எண்ணிக்கை கிடையாது. ஆஹா, எண்ணிக்கை இருந்தா நம்பிக்கை பலம் பெறும். ஒத்துக்கிறேன். சரிங்க ஐயா. உங்க ஏதாவது இப்ப யாராவது கொஸ்டின் தான் கொஞ்சம் கேளுங்க ஐயா எல்லாரும். இல்ல கொஸ்டின் மட்டும் இல்ல, நீங்க உங்க எண்ணிக்கையில உங்களுக்கு புரிதல் என்ன? இப்ப ஒவ்வொரு ஆங்கிள் சொல்லும்போது ரியலாவே பித்தாகரஸ் என்ன பண்ணாரு எண்ணிக்கையில, இல்ல பித்தாகரஸோட தேரை இன்னைக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு டே டு டே லைஃப் வரலும் பித்தாகரஸ் இது பண்றோம். நம்ம சாப்பிடுற சிப்ஸ்ல இருந்து சேட்டலைட் வரலும் சார் எண்ணிக்கையை பத்தி நம்ம இந்தியால எப்படி எண்ணிக்கையை பயன்படுத்துறாங்க, நம்ம அடுத்தவங்களை பேசுறோம், அதையும் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நம்ம சாஸ்திரங்கள் சொல்றாங்க, நம்ம டே டு டேல எப்படி எண்ணிக்கையை கொண்டு வந்தாங்க, இப்போ அந்த மாதிரி ஏதாவது இருந்தா தகவல் இருந்தா சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தான் வந்து ஆரியப்பட்டா இருந்த உலகத்துக்கே வந்து ராக்கெட் வர்றது, என்ன ஹெலிகாப்டர் ப்ளஸ் விமானங்கள் செஞ்சதெல்லாம் வந்து அந்த காலத்துல அவங்க ஞான திசையில பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் எண்ணிக்கையை பயன்படுத்தியிருக்காங்களா? அதை பத்தி ஏதாவது தகவல் இருந்தா கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கேன். மீண்டும் உங்க கேள்வி வைங்க ஐயா. நாராயணன் சார் திரும்ப கொஸ்டின் கேட்கிறாரு ஐயா, உங்க கொஸ்டின் திரும்ப. அதாவது சார் இப்போ வந்து அருணகிரி சார் வந்து எல்லாமே வந்து பித்தாக்கரஸ் அவர் இவருன்னு எல்லாமே நம்ம வந்து நம்ம இந்திய எல்லையை தாண்டி உள்ள நபர்களோட பேரை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் என்ன சொன்னேன், இந்தியா எல்லைக்குள்ள இருந்த நபர்கள், அதாவது
நீங்க கிமு அதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணிக்கையை பயன்படுத்தி இருக்கோம். அதோட தகவல் ஏதாவது இருந்தா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கேட்கிறேன். நீங்க ஏன் இந்தியாவுக்கு உள்ள இந்தியாவுக்கு வெளியேன்னு பிரிக்கிறீங்க? அப்படி இல்லை, எனக்கு என்னோட ஏரியாவே நான் கேட்கிறேன். இந்தியாவுக்கு வெளியே முதல்ல இந்தியாவை பத்தி தெரிஞ்சாதானே நான் வெளியில போக முடியும். இல்ல அதுதாங்க ஐயா, இன்னைக்கு இருக்கிற இந்தியா இதுக்கு முன்னாடி இந்த இந்தியா வந்து வேற, இப்ப இருக்கிற இந்தியா வேற. அதான் அதுக்கு முன்னாடி உள்ள இந்தியா பத்தி தான் நான் பேச சொல்றேன். ஓகேங்களா? அதுதான் கேட்கிறேன், அந்த தகவல் தான் கேட்கிறேன். அதுதான், அப்ப இந்தியான்றத பிரிச்சது நீங்க தானே. ஓ, அப்படி சொல்றீங்க. உலகமே வந்து இந்தியா தான் இருந்தது, ஆமா, இந்தியால இருந்து நீங்க பிரிச்சுட்டீங்கன்னு சொல்றீங்க. ஓ, நீங்க பிரிச்சுட்டீங்கல்ல. இது சூப்பர் கான்செப்ட். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். உலகம்ல இந்தியா, இந்தியா தான் உலகம் அப்படி சார், இருந்து. அதாவது உலகத்தினுடைய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் சார். சரிங்களா? இன்னமும் பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லா நாடுகள்லயும் இந்தியர்கள் இருக்கிறாங்க, இந்தியர்கள் இருக்காங்கன்னு சொல்றதுக்கான காரணமே தமிழர்கள் இருக்கிறதுனால தான். புரியுதுங்களா? புரிஞ்சுட்டு ஆஹ் இந்தியாக்காரன் உலகம் ஃபுல்லா இல்ல, தமிழன் தான் உலகம் ஃபுல்லா இருக்கிறான். நாம தமிழன் உலகம் ஃபுல்லா இருக்கிறதுனால இந்தியாக்காரங்க உலகம் ஃபுல்லா இருக்கிறதா சொல்றோம். அதுதான் சொன்னேன். நீங்க இப்ப தமிழ் சொல்லும் போது நான் எனக்கு எண்ணிக்கையோட பொருத்தி பேசுறேன். தமிழ் மாதங்கள் தான் 60 ஆண்டுகள் இருக்கு. இருங்க, நான் சொல்லி முடிச்சுறேன். சொல்லுங்க. அந்த மாதிரி இந்தியாங்கிறது ஒரு நிலப்பரப்புங்க ஐயா. இல்ல, இந்த நிலப்பரப்புல யார் வாழ்ந்தாங்களோ அவங்க தான் இன்னைக்கு உலகம் முழுதும் எல்லா நிலப்பரப்புலயும் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? என்கிட்ட இருக்கும்போது மொத்தமா 10 ஏக்கரா இருந்தது. சரிங்களா? ஒரே லே அவுட். என்கிட்ட இருக்கும்போது லேண்ட் இருக்கும்போது 10 ஏக்கர் ஒரே லே அவுட், அது அப்படியே ஒரே பத்திரம். இப்ப அதை நான் என்ன பண்ணேன்னா அதை 1500 சதுர அடியா பிரிச்சுறேன்னு வச்சுங்க, எத்தனை பிளாட் வரும்? ஐயா 30க்கு 40 1500 சதுர அடியா பிரிச்சுட்டாங்க, ஒரு பிளாட்டா பிரிச்சுட்டேன். 10 ஏக்கர்ல எத்தனை பிளாட் வரும் சார்? அது 30% வந்து அந்த ரோடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்ற அந்த ஸ்கொயர் ஃபீட் இது பண்ணணும். அப்படி பண்ணும்போது கம்மியா தான் வரும். ஒரு ஏக்கருக்கு வந்து 15-20 பிளாட். அப்படி பண்ணும்போது எத்தனை சரி, ஏக்கர்? 20 பிளாட்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா 200 பிளாட் ஆயிடுச்சு. ஆமா, அப்போ 200 உரிமையாளர்களா மாறிடுவாங்க. ஆமா. அது ஒரே உரிமையாளரா இருந்தது, இப்போ 200 உரிமையாளர்களா ஆயிடுவாங்க. அந்த மாதிரி உலகம் முழுதும் பறந்து விரிந்திருக்கிற மனித இனம் வந்துன்னா அது எல்லாமே ஒரே இனம் தான். சரிங்களா? அதுதான் நம்முடைய தமிழ் நூல்கள் கூறுகிறது. கல் தோன்றி மண் தோன்ற காலத்து வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி. அந்த கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆமா. அப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் வந்து பல கட்டங்கள்ல பிரளயம் ஏற்பட்டு மொத்த உயிர்களும் அழிந்து அதுல எதெல்லாம் தன்னை தக்க வைத்துக் கொண்டதோ, அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க, சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்றது மட்டும்தான் இருந்தது. அப்படி இருந்த மனித இனம், எஞ்சி இருந்த மனித இனம் இருக்கு பாருங்க, அந்த மூலியமா திரும்ப உலகம் ஃபுல்லா மனிதர்கள் தோன்றுகிறார்கள். அப்படின்னும் போது அந்த ஒரு இனம் இருக்கு பாருங்க, அவங்க பேசின மொழி என்னடா மொழின்னா தமிழ் மொழின்றான். அதாவது அவன் பேசினது ஏதோ ஒரு மொழி, அந்த மொழியை நம்ம தமிழ் மொழியா பாக்குறோம், அவ்வளவுதான். அதுதான் தமிழ்னு சொல்றோம் நம்ம. புரியுதுல்ல? அப்போ உலகம் முழுதும் இந்த தமிழ் பேசக்கூடியவங்க பறந்து விரிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா எல்லா மொழிக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய தாய்மொழி எதுன்னா தமிழ் தான். அதைத்தான் வள்ளுவரும் சொல்றாரு, அகர முதல எழுத்தெல்லாம். அப்போ ஆ என்கிற அகர எழுத்து இருக்கு பாருங்க, அதுதான் எழுத்து இலக்கணத்திற்குண்டான அடிப்படைங்கிறாரு. அதாவது ஒரு மொழி வேண்டுமென்றால் அந்த மொழிக்கு என்ன வேண்டும்னா வரி வடிவம் வேண்டும், ஒளி வடிவம் வேண்டும். அப்ப அந்த வரி வடிவத்திற்கும் ஒளி வடிவத்திற்கும் ஒரு இலக்கணம் இருக்கின்றது. அந்த இலக்கணத்தை சரியாக பொருந்திருக்கிற ஒரு எழுத்து எது என்றால் ஆ என்று நாம் சொல்லக்கூடிய அகர எழுத்து. ஆ என்கிற அகர எழுத்து. அந்த எழுத்துக்குள்ளார வரி வடிவமும் ஒளி வடிவமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளினுடைய முதல் எழுத்து எதுவென்றால் ஆ என்பதுதான் வள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த முதல் எழுத்து.
அகர முதல தமிழ் எழுத்துக்கெல்லாம்னு அவர் சொல்லவே இல்லை. அகர முதல எழுத்தெல்லாம். அப்போ உலகத்துல மொழின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அந்த மொழிக்கு எழுத்துன்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அது ஆ என்கிற அகர எழுத்துக்கு என்ன இலக்கணம் இருக்கின்றதோ அந்த இலக்கணத்தின்படிதான் இருக்க முடியும். சரிங்களா? பல விஷயங்கள் வந்து நமக்கு புத்தகத்துல ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்ட பிறகுதான் நமக்கு தெரியும். இப்ப பித்தாகரஸ் தியேட்டர்னு சொல்றோம் பாருங்க. அப்ப அவர் எப்போ வந்தாரு? எந்த நூற்றாண்டு சார்? 2500 வருஷத்துக்கு கிமு 5ஆம் நூற்றாண்டு, 2500 வருஷத்துக்கு முன்னாடி. கிமு 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றோம். ஆனா இந்த பூமியில சேஃபியன்ஸ் வாழ்ந்த காலம் எப்பொழுது? அருணகிரியா? தெரியல, பார்க்கணும். சரி, ஓகே, அதை பார்க்க வேண்டாம். ம். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்போது? ஸ்டோன் ஏஜ்ல இருந்து அக்ரிகல்ச்சர் ஏஜ். அதாங்க ஐயா, அந்த ஸ்டோன் ஏஜ்ன்றது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இதுல இருந்து 33 மில்லியன் ஆண்டுகளா ஸ்டோன் ஏஜ்ல தான் இருந்தாங்க. ம். ஃபர்ஸ்ட் அப்போ வந்து சக்கரம் தான் நாம கண்டுபிடிச்சாங்க. ஏன் அதை ஸ்டோன் ஏஜ்னு சொல்றோம்? அதை மட்டும் தான் பயன்பாட்டுல இருந்தது அப்ப. இப்ப டிஜிட்டல் வேர்ல்டு சொல்றோம், டிஜிட்டல் அதிகமா பயன்பாட்டுல இருக்கு. அதாவது ஸ்டோன் ஏஜ் கற்காலம் என்றால் என்னவென்றால், கற்களை கொண்டு மனித பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி கொண்ட காலம். அப்போ மனிதன் கற்களை பயன்படுத்தணும்னா அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா கருவிகளாக பயன்படுத்தணும். அதனால்தான் அதை நம்ம வந்து கற்காலம்னு சொல்றோம். கல் அதுக்கு முன்னாடியே இருக்குது. நீங்க கல்லை எடுத்து அவன் வெறும் கல்லா பயன்படுத்தி இருந்தான்னா அதுக்கு பேர் கற்காலம் கிடையாது. அந்த கல்லை எடுத்து அவன் கருவிகளாக பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? அவன் கருவிகளாக பயன்படுத்தலாம். கற்களை கருவிகளாக பயன்படுத்தி வாழ்ந்த காலம் தான் கற்காலம். அதுக்கு முன்னாடியே கல் இருந்ததுன்னா இருந்துச்சு. ஆனா அப்பா வந்து அவனுடைய பயன்பாட்டுல அது இல்லை. எப்போ வந்து இரும்பை எடுத்து பயன்படுத்தினானோ, சரிங்களா, உலோகங்களை எடுத்து பயன்படுத்தினானோ அதுக்கு பிறகு உலோக காலங்கள் ஆரம்பமாகிறது. அதுல இரும்புக்குன்னு ஒரு காலம் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காலம் இருக்கு இல்லையா? அதுல கற்களை கருவிகளாக பயன்படுத்தினா, அப்போ எப்போ அவன் முதல்ல கருவிகள் தோற்றுவிக்கிறானோ அப்பொழுது அந்த பித்தாகரஸ் தியேட்டம் இல்லாம அவன் வந்து கருவியை உருவாக்க முடியாது. ஆனா நமக்கு ஆவணப்படுத்தி இருக்கிறதுன்னா பித்தாகரஸ் தான். ஐயா ஏற்கனவே சொன்னார் இல்லையா? இல்ல, எப்படி வந்து ஃபிபனாசி வந்து அவர் சொன்னதுக்கு பிறகு நம்ம பார்த்திருக்கிறோமோ அதுக்கு பிறகு அதுக்கு என்ன பேரு? ஃபிபனாசி சீரீஸ். அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்த இதுதான் அப்படின்னு எடுத்து அழுத்தம் திருத்தமா நாம வந்து பதிச்சு வச்சிருக்கிறதுனால தான் அவரை நம்ம என்ன பண்ணோம்? பித்தாகரஸ்ன்னு சொல்றோம். அதே போல வில்ஃபர்ட் பரிட்டோ பிரின்சிபல். அப்ப பரிட்டோ சொல்றதுக்கு முன்னாடி அந்த பிரின்சிபல் இல்லையா? இருந்தது. அவர் நமக்கு எடுத்து காட்டினார். அதனால நம்ம அவர் பேரை சொல்றோம். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா நம்ம நியூட்டனை சொல்றோம். அப்ப அதுக்கு முன்னாடி புவியீர்ப்பு விசை இல்லையா? இருந்தது. ஆனா இவங்களெல்லாம் சொல்றதுக்கு காரணம்னா அவங்க வந்த பிறகுதான் அதை ஆவணப்படுத்தி அதை முறைப்படுத்தி அது எப்படிலாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுன்றத நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. அது எப்படி பயன்படுத்தலாம். இப்போ எண்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்ப இந்த இடத்துல நம்ம கிளாஸ்க்கு வந்த பிறகு நான் என்ன சொல்றேன்? எண்களை பயன்படுத்துங்கள்ன்றேன். அப்ப உங்களுக்கு பயன்படுத்த தெரியாதா? பயன்படுத்த தெரியும். நீங்க இதுவரைக்கும் எண்களை பயன்படுத்தி இருந்த விதம் வேற, இனிமேல் பயன்படுத்த போற விதம் வேற. அப்ப நாளைக்கு யாராவது கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல மனிதன் முழுமையாக எண்களை பயன்படுத்தும் விதத்தை கற்றுக் கொடுத்தவர் யார் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? வைப்ரண்ட் அசோக் குமார் அப்படின்னுவீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி தெரியாதான்னா அதுக்கு முன்னாடி பயன்படுத்தி இருக்கிறான். இல்ல, இது வந்து நாம் அதுதான் சொல்ல வரேன். அது எதுக்கு தேவைப்படுதுன்னா நமக்கு ஒரு ஆரம்பம் வேண்டும். புரியுதுங்களா? நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரம்பம் வேணும் சார். இதுக்கு முன்னாடி இருந்தது, இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அதனால ஒரு என்ன சொல்றதுன்னா அதனால ஒரு பர்ஃபெக்டா ஒர்க் பண்ண முடியாது. அப்போ என்னதான் அதுக்கு முன்னாடியே இருந்தாலும் கூட அது யார் சொன்னது
அப்படின்றத நம்ம வரையறுக்கிறோம். எதுக்காகன்னா நமக்கு ஒரு ஆரம்பம் வேணும். இது இங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டது பயன்படுத்துவதற்காக அப்படின்னு. ஏன்னா அது இருந்தா தான் நம்ம மனசு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கும். சில மனசுக்கு வந்துன்னா ஆரம்பம் வேணும். எப்பொழுது வந்துன்னா மனிதன் அறிவில வந்து அவன் டெவலப் ஆக ஆரம்பிச்சானோ, அவன் பார்த்தது அவனுக்குள்ள எழுந்த கேள்வி, முதல் கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, இது எப்படி உருவானது? சரிங்களா? மனிதன் எப்படி இவ்வளவு தூரம் டெவலப் ஆனான்னா, எந்த கேள்வி அவனை வளர்த்ததுன்னா, இது எப்படி உருவானது? அப்படி ஒவ்வொன்னுத்தையும் இது எப்படி உருவானது, எப்படி உருவானது, எப்படி உருவானதுன்னு அவன் ஆராய்ச்சி பண்ண தான் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கிறான். அப்படி எப்படி உருவானதுன்னு பார்க்கும்போது அவனுக்குள்ளர வந்து அடுத்தடுத்த துணை கேள்விகள்லாம் உருவாகும். அப்போ உருவாகுதல் என்றாலே ஒரு இடத்துல இருந்து ஆரம்பமாகுதுன்னு தான் பொருள். உருவாகுதல் அப்படின்னாலே அப்ப ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். அந்த ஆரம்பம் அவனுக்கு தேவைப்படுது வாழ்க்கையில. சரிங்களா? அது எப்பயோ நடந்தது. அந்த ஆரம்பம் எங்க இருந்தோ இருக்குது அப்படின்னா, அவனால அந்த அந்த மனசு வந்துன்னா அதை ஏத்துக்கிட்டு வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நமக்கு ஒண்ணு தேவை. கனவு காணுங்கள்னு உங்க தாத்தாவுக்கு தாத்தா சொல்லியிருக்கலாம். அவருக்கு முன்னாடி தாத்தா சொல்லியிருக்கலாம். ஆனா நம்ம மனசுக்கு அதுக்கு ஒரு பிடிப்பு வேணும்ன்றனால கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு. அப்ப அதனுடைய ஆரம்பம் யாரு? அது தோற்றுவித்தவர்கள் யார்? அப்படின்னு நம்ம மனசுக்கு சொன்னா தான் அது கிட்டியம் பிடிச்சுக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்துலயும் ஒரு ஆரம்பத்தை தேடுறோம். புரியுதுங்களா? அருணகிரி சார் சொல்லுங்க, உங்களுடைய ஓகேங்க ஐயா. கருத்து சொல்லுங்க. அதாவது மத்தவங்க யாராவது கொஸ்டின் பண்ண ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கும்போது இடையில விட்டுட்டோம். என்ன பேசிட்டு இருந்தோம்? வேலுமணி ஐயா ஞாபகம் இருக்கா? நம்ம பேசிட்டு இருக்கும்போது இல்ல இப்போ நீங்க ஐயா லாஸ்ட் அவரு கண்ணன் சார் கேள்வி கேட்டிருந்தாரு. அதான் நீங்க பதில் சொல்லிருந்தீங்க. அப்பதான் ஐயா உள்ள வந்தாங்க. இல்ல இப்போ லாஸ்ட் இந்த ஐயா பேசுறதுக்கு முன்னாடி. இல்ல, அதாவது நாராயண ஐயா கேட்டாரு இந்தியர்கள் இந்தியர்கள்னு. அப்போ நீங்க தான் இந்தியான்றது ஒரு குறிப்பிட்ட இடமா சுருக்கிட்டீங்க. ஒட்டுமொத்தமா பார்த்தா உலகம் ஃபுல்லா இந்தியர்கள் இருக்காங்க. அதனால உலகமே இந்தியா தான். நாம இன்னைக்கு வரைபடத்தை வச்சுக்கிட்டு அந்த வரைபடத்துக்குள்ள இருக்கிறவங்களை மட்டும் இந்தியர்களா பாக்குறோம். அதுதான் அவர் எல்லாரும் சொல்லுவாரு, யாதும் ஊரு யாவரும் கேள்வி ஒரே வரியில வந்துடுச்சு. அப்ப நீங்க அவ்வளவுதான் சொல்றது ஐயா. இவ்வளவு விளக்கத்துக்கு அந்த ஒரு வரியே போதுமே. போதும், அவ்வளவுதான். நம்மள வந்து அந்த ஒரு வரையும் difference- புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு விளக்கம் தேவைப்பட்டுச்சுங்களா ஐயா? ஆமா. அதான் இல்ல, அதுதானே. நான் கேட்டது என்னன்னா, நான் கேட்டது இல்ல அதான் ஐயா, சாக்ரட்டிஸ் வந்து அதான் சொல்றாரு. ம், அவர் ஒரு இடத்துல பேசுறாரு, 6 மணி நேரம் பேசுறாரு. ம், பேசுனதுக்கு பிறகுதான் மக்களுக்கு புரியுது. ம். என்ன புரியுது அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 6 மணி நேரம் பேசுனதுக்கு பிறகு தெரியுது. இதை நீங்க ஒரு 1/2 மணி நேரத்துல சொல்லிருக்கலாமேன்னு. இந்த 6 மணி நேரம் சொல்றது பொறுமையா இல்ல. கேட்கற இல்லையே. இல்ல அப்பதான் அவர் சொல்றாரு, 6 மணி நேரம் சொன்னதுனாலதான் உங்களுக்கு அந்த 1/2 மணி நேரம் சரக்கு கிடைச்சது. 1/2 மணி நேரம் பேசினா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. இல்லைங்கய்யா, இது இது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரும்புக்குள்ள வச்சிருக்கிற சாறு மாதிரிதான் இது. அப்போ சாராவே நேரடியாக கொடுத்துட வேண்டியதானே இந்த இயற்கை. நமக்கு ஏன் அந்த கரும்புக்குள்ள வச்சு கொடுக்கணும்னா, அதுக்குள்ள கொடுத்தாதான் அதை தூக்கிட்டு வர முடியும் நம்மளால. சாராவே வளைஞ்சு நிக்குமா அப்படின்னா நிக்காது. எதுவுமே உடனே கிடைச்சதுன்னா அதுக்கு வந்து இல்லைங்க, இதுக்கு உடனே கிடைக்கிறதுன்னு பொருள் இல்லை. நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நமக்கு தேவையானது சாறு, தேவையில்லாத சக்கை. அந்த தேவையான சாறை சக்கைத்தான் சுமந்து நிக்க முடியும். புரியுதுங்களா? ஒரு காய் இருக்குன்னா அந்த காயை தாங்கி பிடிக்கிறதுன்னா ஒரு காம்பு. ஆனா நீங்க சமையல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல கட் பண்ணி போறது அந்த காம்பை தான் கட் பண்ணி தூர எறியறீங்க. எது இது வரைக்கும் தாங்கி நின்னதோ அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அதனால அதை கட் பண்ணி தூக்கி குப்பையில போட்டுறீங்க. முதல்ல தூக்கி போட்டுறீங்க. அதை நீங்க எந்த காய்கறி இருக்கும்போது பாருங்க, முதல்ல காம்பை கட் பண்ணி தூக்கி போடுவாங்க. அப்ப அந்த காம்பு தானே இவ்வளவு நாளா தாங்கி இருந்தது. அதனுடைய வேலை அவ்வளவுதான். அதே மாதிரிதான் படைப்பின் பொருளே என்னன்னா அதை வந்து ஒரு வேலை செய்யணும், வேலை செஞ்சோன்னு நீ அவ்வளவுதான். இல்ல அதாங்கய்யா, அந்த மாதிரி என்னன்னா நமக்கு தேவையான சாறு இருக்கு பாருங்க, அந்த சாறு ஒரு சக்கைக்குள்ளதான் வைக்க முடியும். சரிங்களா? அப்போ நீங்க நல்லா புழிஞ்சு எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சாரோட வெயிட்டை விட சக்கோட வெயிட் அதிகமா இருக்கும். அப்ப அவ்வளவு வெயிட்டை ஏன் நம்ம தேவையில்லாம சுமக்கிறோம் அப்படின்னா, அப்பதான் அதுக்குள்ள அந்த சாறு வைக்க முடியும்.
இதுதான் வந்து இயற்கையினுடைய அம்சம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் சொன்னாதான் அந்த 1/2 மணி நேரம் சாறு உள்ள போய் சேரும். அப்போ மீதி இருக்கிற 5.5 மணி நேரம் பேசக்கூடிய பேச்சுக்கள் சக்கையாக இருந்தாலும் அந்த சக்கை வழியா தான் அந்த 1/2 மணி நேரம் சாரை கொண்டு வர முடியும். இது எந்த மாதிரியானது அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் சரிங்களா இஸ் ஈக்குவல் டு 20 சரிங்களா. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20னா எக்ஸனுடைய வேல்யூ கொடுத்துருவாங்க, ஒய்யோடைய வேல்யூ தர மாட்டாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்முலா போடுவீங்க, போட்டு அப்போ ஒய் என்னன்னு கண்டுபிடிப்பீங்கல்ல. அதுக்கு பதிலாக நாம எக்ஸ் இவ்வளோன்னு கொடுத்த பிறகு அப்போ ஒய் இவ்வளவுதான்றதை நீங்க நேரடியாகவே சொல்லிட்டு போலாம்ல. அதுக்கு எதுக்கு நம்ம ஃபார்முலாலாம் போட்டு இழுத்துட்டு போகணும்? ஏன்னா அப்படி போட்டாதான் நீங்க எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியும். நாளைக்கு 20 இல்லை, அங்க 30 கொடுத்தாலும் சால்வ் பண்ணலாம், 40 கொடுத்தாலும் சால்வ் பண்ணலாம். அது துல்லியமாகவும் இருக்கும் சரிங்களா. அந்த வழிமுறையோடு இருக்கும்போது அது மாறாம இருக்கும். அதுக்கு தான் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். நீங்க டைரக்டாவே வந்துன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் 20யா அப்போ எக்ஸோட மதிப்பு விடுதான், ஒய்யோட மதிப்பு தானே நீங்க டைரக்டாவே கொடுத்துடலாம். ஆனா கொடுத்துட்டா அடுத்த கணக்குல போகும்போது உங்களுக்கு அது தெரியாது. அதே மாதிரிதான் இங்க எல்லாவற்றுக்குமே வந்து என்னன்னா ஏன் இப்படி நீட்டி நெளிச்சு கொண்டு போறோம் அப்படின்னா அப்படி போனாதான் அது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலால போனாதான் அது நிற்கும். அதுக்காகத்தான். நன்றிங்க ஐயா. ஐயா நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க ஐயா. நன்றி சார். அன்பு செல்வன் ஏதோ கை தூக்கிட்டே இருக்காருங்க. இப்போ ஐயா சொன்னதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சேட்டலைட் லான்ச்சிங் அது எடுத்துக்கலாம் இல்ல ஐயா? அது அப்படிதானே நடக்குது. ஐயா ஆடியபிளா இருக்குங்களா? இருக்குங்க ஐயா, இருக்கு. சேட்டலைட் லான்ச் பண்றாங்களே அந்த ஒரு தத்துவம் கூட அப்படிதானே இருக்கு ஐயா? நீங்க ஆமாங்க ஐயா. நமக்கு தேவையானது சேட்டலைட் தான், ஆனா அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ராக்கெட் தேவைப்படுது. உண்மைதான் கரெக்ட் தான். அதே மாதிரி நம்ம திடப்பொருள் நீங்க சொல்ற மாதிரி அந்த கலோரி வந்து இப்ப நம்ம திடப்பொருளா சாப்பிடும் போது அதை டைஜஸ்ட் பண்ணி கலோரியா மாத்தும் போது அதோட எனர்ஜி லெவல் வேற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஜூஸா கொடுக்கும் போது அதோட கலோரி லெவல் வேற மாதிரி செயல்படுது. அதுவும் அப்படிதானே ஐயா? அதுவும் அப்படிதான். அதான் எல்லாமே அப்படிதான் தாங்கி இருக்குது. இது வந்து நேச்சுரலுடைய ஃபார்முலா இது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல ஐயா அந்த இப்ப எண்கள் வந்து நம்ம சொன்னோம்ல இந்த ஏஞ்சல்ஸ் நம்பரு அதை வந்து நிறைய பேர் வந்து பிசினஸ்ல யூஸ் பண்றாங்கல்ல. ஹோட்டல் 369 99 காபி பார் மாதிரி. சரிங்கய்யா. அவங்க வந்து இப்போ இப்ப எல்லா எண்களுக்கும் சக்தி இருக்கு. இப்ப நம்ம கிளாஸ்ல வந்ததுனால தெரியுது எல்லா எண்களும் சக்தி இருக்கு. நம்ம வந்து சக்திகளின் வடிவம் தான் எண்கள், அது எல்லாமே நம்ம பாக்குறோம். நார்மலா அத வந்து ஒரு வியாபார ரீதியா பயன்படுத்துறவங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுதான் அதை யூஸ் பண்றாங்களா, இல்ல அவங்க ஏதாவது ஒரு இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச நம்பரா யூஸ் பண்றதுனால அது வந்து அவங்களுக்கு பலன் தருது ஐயா? அதாவது என்னன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு பகுத்தறிவு கொடுத்துருக்குது சரிங்களா. எண்கள் வந்து என்னன்னா சக்திகள். அந்த சக்திகள் எப்படி எல்லாவற்றையும் இயக்குகிறதோ அந்த மாதிரி உங்களை இயக்கும் போது அதுவாகவே ஃபார்மெட் ஆகிக்கும். சில பேருக்கு என்ன, அதாவது ஒரு மனிதன் கற்றுக் கொடுக்காமலேயே இல்ல அவனாவே அதை செய்வான். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா தானா அப்படிங்கிறோம். ஆனா இந்த உலகத்துல தானா அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா பிரபஞ்சம் கொடுத்ததுன்னு அர்த்தம். பிரபஞ்சம் இயக்குதுன்னு அர்த்தம். தானாவே இயங்குது, தானாவே செயல்படுது, தானாவே பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரபஞ்சம் அந்த வேலையை செய்யுதுன்னு அர்த்தம். புரியுதுல? அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அது தானா வரும் சார். ஒரு சிலருக்கு என்ன பண்ணுன்னா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப கேட்பாங்க ஜோசிகார்கிட்ட அல்லது நியூமராலஜி நேமாலஜி எல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு அவங்களுடைய ஃபார்மெட் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மெட்ல 3, 6, 9 பவர்ஃபுல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சு கொடுத்துருவாங்க. அதனால அப்படி அது பவர்ஃபுல்னு சொல்லி கொடுத்து அப்படி செய்றவங்க இருக்காங்க நேமாலஜி நியூமராலஜி படி. சில பேருக்கு டிஃபால்ட்டா பிரபஞ்சமே கொடுத்துரும். சரிங்களா. இப்ப ஐயா சொன்னார் இல்லைங்களா 11 வயசு பையன் வந்து அறிவுல சிறந்து விளங்குகிறான் அப்படின்னா அது எப்படி முடியும்?
அப்படின்னா ஒரு சிலருக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் இந்த ஃபார்மெட்டை கொடுக்கும். சரிங்களா? நாவுக்கரசர் 93 வயசுல என்ன ஞானத்தை அடைஞ்சாரோ அந்த ஞானத்தை திருஞான சம்பந்தர் 3 வயசுல அடைஞ்சாரு. எல்லாம் ஒரு ஃபார்மெட் வச்சிருக்கு இந்த பிரபஞ்சம். சரி, நாம பார்க்க வேண்டியது என்னன்னா விதி, விதிவிலக்கு, விதிமீறல், இந்த மூணுத்துல அது அடங்கும். ஓகேங்களா? அந்த வகையில நாம என்ன சொல்ல வரோம் இந்த இடத்துல அப்படின்னா, உங்க வாழ்க்கைக்கு நீங்க எப்படி எடுத்து பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படும் விதமாக இதெல்லாம் அமைச்சு கொள்றது எப்படின்னு தான் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப மத்தவங்க எப்படி வச்சாங்க, அவங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா, இல்ல அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா அந்த ஆராய்ச்சிக்காக நம்ம நிறைய செலவு பண்ணிடக்கூடாது நேரத்தை. இப்போ நாம பார்க்கக்கூடிய விஷயம் அதுதான். நம்ம லைஃபுக்கு எப்படி கொண்டு போறது இதை? அதான் சொல்ல எண்கள் சக்தி வாய்ந்தது தான். நம்ம சொன்னாலும் சொல்லலனாலும் சக்தி வாய்ந்தது தான். ஐயா சொன்னாரு பாருங்க, ஒரு டியூப்லைட் எரியுது, பக்கத்துல இருக்கிற பள்ளி இருக்கு பாருங்க, அந்த டியூப்லைட் எப்படி எரியுதுன்னு 1000 வருஷம் பக்கத்துல நின்று யோசிச்சா கூட அது தெரியாது. அந்த மாதிரி நமக்கு என்னன்னா ஒவ்வொரு சக்திகளும் அது முழுமையாக எப்படி இயங்குகிறது அப்படின்னு அந்த சக்தியை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிறீங்களோ தெரியலையோ, உங்க வாழ்க்கைக்கு பயன்படுற அளவுக்கு தெரிஞ்சுக்கிங்க. உங்க வாழ்க்கைக்கு அதை எடுத்துக்கிங்க. புரியுது ஐயா? அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ யாருமே கேட்காத கேள்விகளை உருவாக்கி, யாருமே கொடுக்காத பதில்களை உருவாக்கி வச்சுக்க போறோம்னா இல்ல. நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய கேள்விகளை உருவாக்கி அதற்கான பதில்களை உருவாக்கி வச்சுக்க போறோம். அவ்வளவுதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்முடைய பிரபஞ்சம் தோன்றி 1380 கோடி ஆண்டுன்றாங்க. நான் சொல்லும்போது 1400 கோடின்னு சொல்லுவேன், ஒரு ரவுண்டு ஃபிகரா. சரிங்களா? ஒருவேளை நாம உட்காந்து இதெல்லாம் பார்த்தோன்னே இப்ப வேலுமகன் ஐயா கண்டுபிடிக்கிறாரு, இல்ல பிரபஞ்சன்றது 1400 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, அது 2500 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாகிருச்சு அப்படின்னு ஏதோ ஒரு ஃபார்முலாலாம் சொல்றேன்னு வச்சுக்கங்க. அதனால நமக்கு பயன் இருந்தால் அதை எடுத்துக்கலான்றேன். பிரபஞ்சம் தோன்றி 2500 வருஷம் தான் ஆயிருக்குது அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய ரெக்கார்டு நமக்கு பயன்பட்டா எடுத்துக்கலாம். பயனே இல்லாம எடுத்துக்கிட்டு என்ன பண்றதுன்றேன். கண்டிப்பாங்க ஐயா. புரிதுங்களா நான் சொல்றது? அதனால இந்த 1400 வருஷம் அப்படின்றது கூட 1400 கோடி வருஷம் அப்படின்றது கூட அது ஒரு ரெக்கார்டா இருந்துட்டு போட்டோம். நமக்கு பயன்படுதுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதை வெளியே வச்சுக்கலாம். கண்டிப்பாங்க ஐயா. பயன்படுத்த கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம், பயன் இல்லாத அப்படியே எடுத்துட்டு கலந்து போயிடலாம். காந்தி எப்ப சார் பிறந்தாரு? அக்டோபர் 2. இருங்கய்யா, வேலுமகன் சார் சொல்லிட்டோம். ஐயா அக்டோபர் 2 வருஷம் தெரியலங்க ஐயா. அதுதான் சொல்லு. என்ன காரணம்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய டிசைனே எப்படின்னா உங்ககிட்ட பயன் இல்லாத இருக்கிறதெல்லாம் மறக்கடிக்க செஞ்சிடும். கண்டிப்பாங்க ஐயா. இல்ல அக்டோபர் 2 கூட வருஷம் வருது, லீவ் விடுறாங்க, இல்ல ஏதோ நீங்க கொண்டாடுறீங்க, அதனால அக்டோபர் 2 மட்டும் ஞாபகம் இருக்குது. எந்த வருஷம் ஞாபகம் இல்ல. ஞாபகம் இருக்காது கண்டிப்பா. ஆனா இதே ஒரு ஆசிரியர் கேட்டீங்கன்னா அந்த வருஷத்தை சொல்லுவாரு. ஏன்னா அவர் அதை பயன்படுத்துறாருன்னு அர்த்தம். இல்ல கண்டிப்பாங்க. அப்போ காந்தி அவர்கள் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்னும் இடத்தில் 1869 ஆண்டு அக்டோபர் திங்கள் 2ஆம் தேதி அன்று பிறந்தார் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லுவார். ஏன்னா ஒரு ஆசிரியர் அவர் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு பயன்படுகிறது, அதனால அவர் ஞாபகத்தில் வச்சிருப்பாரு. இப்ப சொல்லுங்க அருணகிரியா. இல்ல சார், அதான் கரெக்ட் தானே சார். இல்ல அந்த மாதிரி நீங்க எண்களுடைய மொத்த பரிமாணத்தையும் அப்படியே கேள்வி பதிலா மாத்தி வச்சிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு பயன்படுமா, எவ்வளவு யூசேஜ் இருக்கு அது மட்டும் இல்லதான் உங்களுக்கு பயன் தருதா அப்படின்னா அதெல்லாம் கேள்வியா மாத்துங்க, அதுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிச்சிருங்க. அதுதான் நமக்கு வேணும். சரிங்களா? அதாவது சயின்டிஸ்டுடைய வேலை இருக்கு இல்லையா, சயின்டிஸ்டுடைய வேலை எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஹோட்டல் முதலாளி போல எந்த அரிசியை போடுறது, எவ்வளவு உளுந்து போடுறது, எவ்வளவு மாவு அரைக்கிறது, அதை வச்சு எத்தனை இட்லி சுடுறது, தோசை சுடுறதெல்லாம் சயின்டிஸ்டோட வேலை. சரிங்களா? நம்ம வேலை என்னதுங்களா, நமக்கு என்ன வேணும், போய் உட்கார்ந்தோம்னா இட்லி வேணுமா, தோசை வேணுமா, ஆப்பம் வேணுமா, ஆர்டர் பண்ணோம்னா நமக்கு வரும். சரிங்களா? நம்ம சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். இது எந்த ஒரு அரிசியில போட்டது,
எந்த ஒரு உளுந்துல போட்டது, எவ்வளவு கிலோ அரைச்சிங்க, அது எவ்வளவு பேருக்கு. இந்த ஒரு திரைப்படத்துல விவேக் காட்டுவாங்க, போட்டோ எடுக்க போவாரு. சரிங்களா? எவ்வளவு பேர் ஒர்க் பண்றீங்க, எவ்வளவு வருஷமா இந்த கடை இயங்குது அப்படின்னு மொத்த டேட்டா வாங்குவாரு. கடைசி கேட்பாரு, என்ன சார் பண்ண போறீங்க, விலைக்கு வாங்க போறீங்க? இல்ல இல்ல, ஒரே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க போறேன். அப்போ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிறவனுக்கு எதுக்கு இவ்வளவு தகவல் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா, செல்வந்தன் ஆவதற்கு நீங்க இல்ல உங்களுக்குள்ள கூடக்கூடிய தகவல்கள், தரவுகள் இருக்கு பாருங்க. தகவல்கள், தரவுகள், அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாஸ், அது எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் குறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நீங்க செல்வந்தன் ஆக முடியும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சொசைட்டில போய் பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரனா இருப்பான், ஆனா நாலேஜே இல்லாம இருப்பான். என்னங்க இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு, ஆனா பார்த்தா ஒரு நாலேஜ் இருக்கிற பிரச்சனை தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அவர் அப்படி இல்லாம இருக்கிறதால அவர் பணம் வச்சிருக்கிறாரு. நீங்க எப்போ நாலேஜ் உள்ள ஏத்திட்டே இருக்கிறீங்களோ, சரிங்களா, மோர் நாலேஜ் உங்களுக்கு என்ன ஆகுன்னா செல்வந்தன் ஆவதற்கான பாதையை அடைத்து விடும். புரியுதுங்களா? அதனால நீங்க நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய ஓகேங்க. தத்துவ ஞானிகள், மிகப்பெரிய அறிவாளிகள், இல்ல மிகப்பெரிய பேரறிஞர்கள்லாம் வறுமையில தான் வாடிருக்காங்க. கண்டிப்பா. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்குள்ள ஏத்தக்கூடிய சரக்குல அந்த மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டேட்டா இருக்கு பாருங்க, அதை குறைக்கணும். இல்ல ஒரு காலத்துல நான் நிறைய விஷயங்களை ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தேன். இப்ப எல்லாம் கழட்டி விட்ட பிறகு நேத்து ஏதோ ஒரு விஷயம் கேக்குறாங்க, இவ்வளவு நாளா தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்ப தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏன்னா அதெல்லாம் மண்டையில இருந்து கழட்டி விட்டாச்சு. ஓகே, ஓகே. இல்ல இப்ப அருணகிரி ஐயா வந்த பிறகு நான் இன்னமும் நிறைய விஷயங்களை கழட்டி விட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்பா ஏதாவது வேணா அருணகிரி சார்கிட்ட கேட்டுக்கலாம். கேட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஓகே, நாம ஓகே. ஏன் அதை போட்டு முட்டி மோதிட்டு இருக்கணும்? நேத்து நேத்து ஒரு இடத்துல அப்படிதான் என்னாச்சு, ஒரு 2, 3 திருக்குறள் சொன்னேன். எப்படி சொன்னேன்னா அவங்க கேட்ட உடனே என்னால சொல்ல தெரியல, நான் எடுத்து பார்த்து தான் சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, என்ன சார் நீங்க டெய்லியும் கிளாஸ் எல்லாம் நடத்துறீங்க அப்படின்னா எல்லா திருக்குறளும் நீங்க மண்டையில ஸ்டோர் பண்ண வேண்டியது இல்லையானாங்க. நான் கேட்கறது, இந்த உலகத்துல எவ்வளவு ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்குது, இருக்கும்போது நான் ஏன் மண்டையில ஸ்டோர் பண்ணிக்கணும்? எனக்கு குறள் தான் தெரியாது தவிர அந்த குறள் சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பொருள்னு தெரியும். எனக்கு அந்த பொருள் ஸ்டோரேஜ் ஆனா போதுன்றேன். ஏன்னா நம்ம பயன்படுத்த போறது குறளை அல்ல, குறளில் உள்ள பொருளைத்தான். அப்ப எது பயன்படுதோ அதை கொண்டு போய் நம்ம உள்ள வச்சுக்கிட்டா போதுமானது. பயன்படாததெல்லாம் அது அதுக்கான ஸ்டோரேஜ்ல அது இருந்தாலே நாம வேணுங்கிற போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். சரிங்கய்யா, நன்றி. நீங்க ஏதாவது ஃபைனல் பண்றதுன்னா ஃபைனல் பண்ணுங்க. சார் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். 6:15 17 ஆயிடுச்சு. ஓகேங்கய்யா. அடுத்த ப்ரோக்ராம் போகலாம், வைண்ட் அப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அருணகிரி ஐயாவும் வேலுமலன் ஐயா நிறைய பேசியிருப்பாங்க. இன்னைக்கு நான் பேசினால எல்லாருமே காணாம போயிட்டாங்க. அப்படி ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வந்தது எங்களுக்கு சிறப்பு. இல்ல இதுதான் வாயே தரக்கூடாதுன்னு பாக்குறேன். சரிங்களா? ஆனாலும் வந்து நம்மளுடைய ஆப்பி கண்ணன் சார் என்ன யோசிச்சாருன்னா, சரி என்ன பேங்க்னு சொல்றாங்களே, அது என்னதான் பேங்க்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னால பிக் பேங் பத்தி இவர் கேட்டா இவர் எங்கெங்கயோ போனாரு. கண்டிப்பா அது அவருக்கு புரியவே இல்லை அவருக்கு. சரிங்களா? அதாவது இல்ல அதாவது இல்ல என்ன விஷயம்னா, நம்ம ஒருத்தட்ட பேசும்போது அவருடைய கண்ணை பார்த்து பேச வேண்டும் சொல்றது காரணம் இதுதான். ஏன்னா கண்ணை பார்த்து பேசும்போது தான் நம்ம சொல்றது உள்ள போதா இல்லையான்னு தெரியும். ஓகேங்கய்யா. புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா. அப்போ அந்த கண்ணு பாத்தீங்கன்னாலே போதும், அது உள்ள இறங்கிக்கிட்டே இருந்தா அந்த கண்ணும் உங்க கண்ணும் நேர்கோட்டுல இருக்கும். சரிங்களா? நீங்க சொல்ல சொல்ல கண்ணு சுழண்டுகிட்டே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா அது உள்ள இறங்கலன்னு அர்த்தம். புரியல அவருக்கு. ஓகேங்கய்யா. ஓகேங்களா? புரியுதுங்கய்யா. அருணகிரியா புரியுதுங்களா? ஏன்னா அருணகிரி என்ன பண்ணுனா கேமரா இங்க ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ பார்த்துட்டு கதை சொல்லிட்டு இருப்பாரு. அது எதிர்க்க இருக்கிற ஆளுக்கு உள்ள போதா போலியான்னு பார்க்கணும். இல்ல இன்னைக்கு பல தாய்மார்கள் அப்படிதான் ஊட்டிட்டு இருக்கிறாங்க. ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு குழந்தைக்கு சோறு விட்டுறாங்க. வாயில விட்டுறாங்களா மூக்குல விட்டாங்க கூட பாக்குறது இல்ல. அது ஒரு வீடியோ வந்துருங்கய்யா. அந்த மாதிரி அருணகிரி ஐயா வந்துன்னா அவரு சரி எப்படியும் எல்லாரும் கதை கேட்பான்னு நினைச்சிட்டு அவரு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ பார்த்து சொல்லிட்டே இருக்கிறாரு. அதனால கண்களை பார்த்து பேசுறதுக்கான காரணம் அதுதாங்க ஐயா. அது உள்ள இறங்குதா இல்லையா நமக்கு தெரியணும். சரிங்களா? ஓகேங்கய்யா.
நன்றி நன்றி நன்றிங்கய்யா. அதனால நீங்க பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா கண்டென்சருக்குலாம் இவ்வளோ ஹை பிச்சில் ஒரு ஃபார்மேட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வாந்தி தான் எடுப்பாரு. அது ஜீரணமே ஆகாது, அஜீரண கோளாறா மாறிடும். சரிங்களா? இல்ல எங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வந்துட்டு இருக்கு சார். கரெக்டு சார். அதாவது எங்களுக்குள்ள இப்ப இருக்கிற இந்த டீம்ல ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். ஓகே ஓகே, இல்லை வரது சிறப்பு தான். டெய்லி ஆனா டெய்லி ஒரு ஆனா கண்டென்ட் நான் கிளாரிட்டி. சொல்றது, நான் உங்ககிட்ட பேசும்போது வேற லெவலில் பேசுவேன். ஆமா ஆமா. அன்பு செல்வன் ஐயா கிட்ட பேசும்போது வேற லெவலில் பேசுவேன். வேலுமதன் ஐயா கிட்ட பேசும்போது வேற லெவலில் பேசுவேன். ஆப்பி கண்ணன் சார் கிட்ட பேசும்போது வேற லெவலில் பேசுவேன். இப்போ இதே நம்ம ஏழுமலை ஐயா இருக்காங்கல்ல, அவர் வந்தோடனே சிவாய நமக்கு தான் ஆரம்பிப்பாரு. ஆனா அவர்கிட்ட பேசும்போது வேற லெவலில் பேசுவேன் நான். ஐயா நீ கோயில்ல இருக்காங்க, போன் பண்ணி சொன்னாங்க நைட். நன்றி நன்றிங்க. இப்போ கலைச்செல்வன் ஐயா இருக்கா பாருங்க, அவர்கிட்டயும் நான் வேற லெவலில் தான் அவர் லெவலில் பேசுவேன் நான். அப்போ குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம யாரோட பேசினாலும் அவங்க லெவலுக்கு போயிட்டோம்னா தான் அது அவங்களுக்கு புரியும். புரியும். ஆமா. இப்போ அவங்கள நீங்க சொன்னீங்க மாறிடணும் பாத்தீங்களா, ஐயா. அந்த நீங்க கேரக்டர் சொன்னீங்க மாதிரி பாருங்க, ஏஜ் பயாலஜிக்கல் ஏஜ் சரிங்களா, அடுத்தது வந்து என்ன ஏஜ் சொன்னீங்க, பிசிக்கல் என்னது, சைக்காலஜிக்கல் ஏஜ், அப்புறம் இன்னொரு ஏஜ் என்ன சார், குரானாலஜிக்கல் ஏஜ். குரோனாலஜிக்கல் ஏஜ்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ இந்த 3 ஏஜ் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி தான் எப்படி அவர் 20 வயசு பொண்ணு கூட சேர்ந்து பழகணும்னா அந்த மாதிரி நம்ம மனம் வருன்றாரோ, அந்த மாதிரி எல்லாருடையும் அவங்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு நாம பேசக்கூடிய காரணத்தினால்தான் இன்னைக்கு இவ்வளவு பேரோட கனெக்ட்ல இருக்க முடியாது இல்ல. நம்ம கூட வந்து என்னன்னா கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களும் நம்ம கூட ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க, கடவுள்னு கான்செப்டே இல்லை இல்ல அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா வகையிலும் நம்ம எல்லாரையும் இணைச்சு வச்சுக்க காரணம் என்னன்னா அவங்களுடைய லெவலுக்கு நம்ம சேர்ந்து பயணம் பண்றதுதான். இன்னும் சொல்ல போனா இந்த பிரபஞ்சம் எனக்குள்ள என்ன இறக்குச்சோ அதை என்ன முழுசா யாருக்குமே கொடுக்கல. ஏன்னா அது இன்னும் அவ்வளவு பெரிய ஹை லெவல் ஃபார்மேட்டா இருக்குது. அது எப்படி மாத்தி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது என்னன்னா மனசுக்கு புரியுது, உணர்வுக்கு தெரியுது, அதை வார்த்தையா மாத்தவே தெரியல எனக்கு. அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரியல, அது எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம்னு தெரியல எனக்கு. ஆனா அப்படியே உள்ள கிடந்து அதெல்லாம் தவிக்குது. அது எப்ப கொண்டு போய் சேர்க்க போறோம்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் அருணகிரியை கொஞ்சம் கூடுதலா சக் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறாரு. நன்றி நன்றிங்கய்யா. மீண்டும் நன்றி நாளை நன்றி சந்திப்போம். நன்றி. நாளைக்கு பாருங்க சார் எல்லாரும். ஓகே சார், நன்றி சார், அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு பார்க்கலாம் நினைக்கிறேன், முடிச்சுக்கலாங்க ஐயா.